தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு முறை உங்களோடு சேர்ந்து பரிசுத்த ஆவியானவர் அன்புக்குரிய யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாய் இயேசு நாமத்தில் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. சின்ன கூட்டமா பெரிய கூட்டமா என்பது ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லும்போது இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க வகை தேடுங்கள், ஜீவனுக்கு போகிற வாசல் வழி இடுக்கமும் நெருக்கிறோமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொன்னார். பயப்படாதே சிறு மந்தையே என்று தேவனுடைய பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேராவது 3 பேராவது தேவ சித்தம் செய்கிறவர்களாய் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர் மத்தியில் நான் இருக்கிறேன் என்பது தேவனுடைய வார்த்தை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், அதை ஜெபம் நடத்தும்போது ஆவியானவர் நமக்கு சொல்லி கொண்டிருந்தார். தேவனுடைய சித்தத்தை கற்று அறிந்து கொள்வது மட்டுமல்ல, அதற்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிறதான ஒரு நல்ல இருதயம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், நீங்கள் இப்பொழுது பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் என்று வாசிக்கிறோம். தேவனுக்கு அடிமைகளாகுதல் மனுஷருக்கு அடிமைகளாவதல்ல, உலகத்துக்கு அடிமை ஆவதல்ல, சாத்தானுக்கு அடிமை ஆவதல்ல, பரலோகத்தின் தேவனுக்கு அடிமைகளாவது என்று சொல்வது எவ்வளவு பெரிய விசேஷமான ஒரு கௌரவமான விஷயம் இல்லையா? அந்த தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்து நடக்கிற அனுபவத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். காரணம், நாம் தேவ பிள்ளைகளாய் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்க வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் ஒரு வசனத்தை ஆவியானவர் எனக்கு நான் பைக்கில் வந்து கொண்டே இருந்தேன். அப்போது அந்த வசனத்தை உங்கள் முன்பாய் வைத்து அதன் அடிப்படையில் நாம் தொடர்ந்து சிந்திக்கணும். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம் தானே, இந்த வசனத்தை படிங்க. அப்போஸ்தலர் 14:20. ஹல்லேலூயா. அதாவது சீஷர் அநேக உபத்திரவங்கள் வழியாய் 14:20 சீஷருடைய மனசை அவர்கள் திடப்படுத்தினார்கள். சொல்லுங்க, விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி சொன்னார்கள். அவர்களுக்கு பற்றி சொல்லி அநேக உபத்திரவங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. இங்கே அநேக உபத்திரவங்கள் வழியாய் தேவ பிள்ளைகள் கடந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு முக்கியமான கோர் நடுப்பகுதி இருக்கு. ஸோ அநேக உபத்திரவங்கள் வழியாய் ஆதி திருச்சபையார் கடந்து சென்றார்கள் என்ற நிலையும், அப்போ சொல்லுங்க அப்படி சென்றார்கள் என்ற நிலை இருக்கிறதுனாலே அவர்களை திடப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. நமக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும்போது நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம், கூட்டத்துக்கு வருவோம், சாட்சியெல்லாம் சொல்லிடுவோம், ஆராதனை எல்லாம் செய்வோம் இல்லையா, ரொம்ப எழுப்புதலாக இருப்போம். ஸோ நெகட்டிவ் சூழ்நிலை வரும்போது பாதகமான அல்லது நம்ம விரும்பாத கசப்பான நம்ம எதிர்பாராத இல்லையா, அது ஜபத்தில் ஆவியானவர் சொன்ன மாதிரி நமக்கு பல ஆசைகள், பல விருப்பங்கள் அப்படி இருக்கணும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதிர்பார்ப்புகள், அதெல்லாம் அந்த டைப்பில் நடந்தால் நம்ம ரொம்ப சந்தோஷம். கூட்டத்துக்கு ஒழுங்கு, ஜபத்துக்கு ஒழுங்கு, பாட்டு ஆராதனை எல்லாம் ரொம்ப எழுப்புதலாக இருப்போம். அது இயல்பான ஒரு விஷயந்தான், அது உண்மை. நெகட்டிவ்ஸாக இருக்கும்போது, எதிர்பாராத நிலையில் செல்லும்போது தான் நமக்கு பின்மாற்றம், குளிர்ச்சி, தளர்ச்சி போன்றவை ஏற்படுகிறது. அப்போ இந்த சூழ்நிலையில் நம்மை திடப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கா இல்லையா? என்ன சொல்லுங்கள், திடப்படுத்தணும் இல்லை, புத்தி சொல்லணும் இல்லை, ஒரு விழுந்து கிடக்கிறான்னு அவனை தூக்கி விடணும் இல்லை, ஒரு சோர்ந்து கிடக்கிறாங்கன்னா நாங்கள் அந்த அடக்க ஒரு மனிதர் இறந்து விட்டால் அந்த சூழ்நிலைக்கு சபையால் எல்லாரும் போகிறோம். நான் அநேக அடக்க ஆராதனைகளை பிரசங்கம் பண்ணுகிறேன், அடக்க ஆராதனை நடத்துகிறேன், இந்த சூழ்நிலை நிற்கிறேன். ஸோ அப்போ நான் அதை பிரசங்கம் பண்ணுவேன்.
இந்த நபர் போய்விட்டார் என்பதற்காக இங்கே எல்லாம் அஸ்தமித்து போகவில்லை. ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், முதலாவது விஷயம். ரெண்டாவது, நாம் எல்லாரும் சேர்ந்து இனி மற்றவங்க இந்த குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்களும் இதே பாதையில் நல்ல போராட்டத்தை வெற்றியாய் ஓடி முடிக்க நாம் உதவி செய்யணும். சரியா? அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கணும், ஆதரவாக இருக்கணும், அதிகமாக ஜெபிக்கணும். எப்படி அவர்களை தாங்க வேண்டும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவருக்காய் ஒருவர் ஜெபம் பண்ணி, ஒருவர் மன்னித்து, ஒருவர் தாங்கி இவ்விதமாய் கிறிஸ்துவன் பிரமாணத்தை நிறைவேற்றணும். நான் கொஞ்சம் ஆழமாக தான் பேசுவேன். அதுதான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினுடைய அடிப்படை. ஏதோ துக்கத்தில் மட்டும் இருந்து அழுவதுக்காக வரல. அவங்களுக்கு தேவன் சகலவித ஆறுதலும் ஆகிய தேவன் ஆறுதலை கொடுக்கும்படி ஜெபிக்கும் அங்கே வந்திருக்கோம் அப்படின்னு நான் கொஞ்சம் ஆழமாக தான் நான் பேசுவேன். அப்போது சோர்ந்து போகிறவர்களை என்ன செய்யணும்? உற்சாகம் ஊட்டணும், அவர்களை திடப்படுத்த வேண்டிய ஒரு கடமை இருக்குது. இந்த இடத்துல அப்போஸ்தலர் அதை செஞ்சாங்க. அவங்க திடப்படுத்தினார்கள். அவங்க என்ன சொல்லி திடப்படுத்தினார்கள் என்பது முக்கியம். இதுதான் சும்மா ஒரு கற்பனையான எதையோ சொல்லி அந்த சூழ்நிலை சமாளிக்கலை. அவங்க யதார்த்தமாக ஒரு காரியத்தை சொன்னாங்க. அநேக உபத்திரவங்கள் மூலமாய், கவனிக்கிறீங்களா? அநேக உபத்திரவங்கள் மூலமாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். இதுதான் சப்ஜெக்ட். இப்போ உபத்திரவம் அல்லனா பாடு அல்லனா துன்பம் வாழ்க்கையில் வருது. அது இல்லாதவங்க இல்லை, ஒரு தரம் இல்லை. அப்போ இதுக்குடைய அடிப்படை காரணம் இல்லை. நம் தேவ பிள்ளைகள் ஆகும்போது நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் வருதே, தொடருதே. இதுக்கு என்ன காரணம்? இது மாதிரியான விஷயத்தை பற்றி தான் நம்ம கொஞ்சம் சிந்திக்கும். ஆவியானவர் அப்படி தான் எனக்கு அறிவு ஞானத்தை கொடுக்குறார். அந்த அடிப்படையில் நாம் தொடர்ந்து செல்ல விரும்புகிறோம். முதலாவது, இந்த துன்பம் அல்லது உபத்திரவத்தினுடைய அடிப்படை பேசிக் காஸ், ரூட் காசுன்னு சொல்லுவோம். அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால், முன்புங்கே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், தேவ சாயலில் மனிதன் படைக்கப்பட்டு சாபம் உள்ளவனாய், சந்தோஷ பூர்ணதை உள்ளவனாய், நித்திய ஜீவன் உள்ளவனாய், ஒளி உடை அணிந்தவனாய் தேவ சமூகத்திலே ஏதேன் தோட்டத்தில் இருந்தான் என்பதை ஆதியாகமத்தில் பார்க்கிறோம். பிறகு அவர்கள் தேவ சித்தம் செய்யாததுனால விஷயமே இங்கே தான் ஆரம்பிக்குது. தேவ சித்தம் இந்த கனியை புசிக்கிற நாளில் சாகவே சாவாய் 2:17 ஆதியாகமம். இப்போ 3:4 பிசாசு சொல்கிறான், நீங்கள் புசிக்கிற நாளில் சாகவே சாவதில்லை. இப்போ புரிஞ்சா? 2 விஷயம். தேவன் சொன்னார், நீ புசிக்கிற நாளில் சாகவே சாவாய். அது ஒரு நோக்கத்துக்கு வச்சுருக்கேன். அது பின்னால் நான் சொல்லுவேன், அனுமதிப்பேன். அது ஹீப்ருவில் அப்படி தான் இருக்குது. நீங்கள் வெளியே தான் இருக்கிறான், அவன் சொல்லி நீங்கள் சாப்பிடும்போது சாகவே சாவீர்கள். ஓகே. இப்போ பிசாசு சொல்கிறான் சாகவே சாவதில்லை. இப்போ யாருக்கு சித்தம் செய்வது? தேவ சித்தம் செய்வதா? படைத்து பரிபாலித்து ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறார்ல, அவருக்கு சித்தம் செய்வதா? இல்லை எவனோ ஒருத்தன் வந்தான், இல்லை செல்ஃபோனில் வந்தானா, இன்ஸ்டாவில் வந்தானா, போகிற வார வழியில் வந்தானா, எப்படி வந்தானே தெரியாது. உங்களுக்கு தான் உலகத்தில் நடக்கிறதெல்லாம் கேட்குறீங்க, பார்க்குறீங்கல்ல. எந்த மாதிரி வர்ற மாதிரி தான் அன்னோன். அவன் சம்பந்தம் இல்லாதவங்க. இவர் தான் மாலையில் குளிர்ச்சியான வேளையில் உலாவிட்டு போகிறார். அவன் யார்? படைப்பாளனா? இல்லை. பரிபாலிக்கிறவனா? இல்லை. நீ பல்கி பெருகி பூமியை நிரப்புன்னு சொல்லி ஆசீர்வதிச்ச ஆண்டவரா? இல்லை. எவனோ ஒருத்தன் நெகட்டிவ், அவன் எதிராளி, எனிமி. அவன் சொல்கிறான், நீ அப்பன் சொல்லதை கேட்காத, பாசம் சொல்லதை கேட்காத, நான் சொல்லது கேளு. அவையெல்லாம் இப்படி தான் சொல்லுவாவ. கொப்பன் இப்படி தான் சொல்லுவான், கொம்மா இப்படி தான் சொல்லுவா. நான் சொல்லதை கேளுட்டு டிவி வழி பேசுவானா, யூடியூப் வழி பேசுவானா? நிறைய மீடியாஸ் இருக்குல்ல. இப்போ சாத்தானுக்கு பேசுகிறதுக்கு நிறைய மீடியா இருக்குல்ல. அது ஒரு சர்ப்ரைசிங் மேட்டர் தான். ஏகப்பட்ட மீடியா, ஒயர்லெஸ் மீடியாஸ். இப்போ உட்காந்துருந்தா போகிறோம், படுத்திருக்க இடத்துல நிறைய மீடியாஸ் வழி. ஆமாம், நெட்டு, இன்டர்நெட்டை சமீபத்தில் நான் ஏதோ ஒன்று ஒரு ஆப் ஏதோ டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணுறதுக்கு போட்டால் அந்த டவுன்லோடு வர்றதுக்கு போட்டுட்டு இப்படி ரவுண்டாக 1% 2%ன்னு காட்டும் பார்த்துருங்க. இப்போ அது எப்படி வருதுன்னா பாம்பு மாதிரி வருது. கவனிச்சிங்களா நீங்கள்? நான் முன்னாலெல்லாம் ரவுண்டாக இப்படி வருது. இப்போ பாம்பு நெளிஞ்சு 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 முழு பாம்பு ஆகுதுங்க. பாம்பு தான். நெட்டு, இன்டர்நெட் பிசாசினுடைய ஒரு சக்தி வாய்ந்த வெப்பனாக இருக்குது.
நம்ம சில நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துகிறோம், இல்லைன்னா கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் இப்போ பிசாசின் வெப்பனாக இருக்குது, அது பாம்பே வச்சுட்டான், இது பாம்பு தான்டான். சரி, அதான் உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாசு என்று சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசற்போன்னு வெளிப்படுதல் 12:9 சொல்லல. சரியா? அவன் மீடியா, இன்ஸ்டா எல்லாம் பார்க்குறீங்களா? இதனால் வந்த விளைவெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்களா? சின்ன பிள்ளைகள் ஒன்றுமே தெரியலை, எங்கேயோ போய் மாட்டி வாழ்க்கை சின்ன பின்னமாவது. ஸோ இப்படி நம்மோட பேசக்கூடிய அநேக சத்தங்கள் இருக்கிறது. தேவ சத்தமில்லாத சத்தம், தேவ சித்தமில்லாத சத்தங்கள் நிறைய பல வழியில் கேட்குறது. நம்மோட பழகிறவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரனாக இருப்பான், ஏதோ ரீதியில் நம்மோட சாத்தானுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. இன்னொரு இது இருக்குது, அது ஏசுநாதரை பிசாசு எருசலேமின் உயர்ந்த மலைக்கு கொண்டு போகிறான். கொண்டு போயிட்டு எருசலேமின் கோபுரத்துக்கு கொண்டு போகிறான், உப்பரிக்கை. ஓகே, அங்கே கொண்டு போயிட்டு சொன்னேன்னா இங்கேருந்து தாழ குதியும். எப்படிங்க? இங்கேருந்து தாழ குதியும். தேவதூதர்கள் கையில் ஏந்தி கொண்டு போகிறான்னு எழுதி இருக்கிறதே. பிரசங்கம் பண்ணுறான் இல்லையா? அங்கே 91 சங்கீதத்தில் என்ன படிக்கிறீங்க? உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உன் தூதர்களுக்கு கட்டளையிடுவார் இல்லையா? உன் வழிகளிலெல்லாம் காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிடுவார், அவர்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்னு எழுதியிருக்குல்ல, வசனம் எழுதியிருக்குல்ல. இந்த வசனத்தை தான் அவன் சொல்கிறான் இல்லையா? இந்த உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லமையினுடைய நிலையில் தங்குவான்னு அந்த சங்கீதம் போகுதில்ல. ஓகே, அதில் வழிகளெல்லாம் காக்கும்படி அவர் செய்வார். நல்ல கவனிங்க, எப்படி வழிகளெல்லாம் காக்கும்படின்னு எழுதியிருக்குங்க. சந்தேகம் இல்லைல்ல? நீங்கள் வேணால் பைபிளில் பரவாயில்ல ரெஃபர் பண்ணுங்கள், சில விஷயங்கள் அப்படி வர்றதில் போகிறேன். கரெக்ட் வசனம் அங்கே பார்த்துருங்க. வழிகளிலெல்லாம் காக்கும்படி பாதம் கல்லில் இடராதபடி ஏந்தி கொண்டு போவார்கள். இப்போ பிசாசு இந்த வசனத்தை படிச்சுட்டான், அவன் பெரிய பிரசங்கியார். இப்போ அநேகர் இடத்துல 91:12 மன்னிக்கவும், 92:11 சரிதானே? 91 தான். சரி, கவனிங்க, பிசாசு பைபிளை படிச்சுட்டு வந்து பேசுகிறான். இப்போ இந்த நாட்களில் ப்ராப்ளம் என்னென்னா, கிறிஸ்தவங்களை ஏமாத்துறதுக்கு பிசாசு பைபிள் ஸ்காலர்ஸு தான் பயன்படுத்துகிறான். பைபிள் வல்லுநர்களா, பைபிள் பிரசங்கிமாரா பயன்படுத்துகிறாங்கிறது ஒரு ரொம்ப அன்னைக்கே நடந்தது தான், நாட்டுக்கு காலத்தில் நடந்தது தான், நடந்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம். நாம் விழிப்பாக இருக்கணும். இப்போ அவன் என்ன சொல்கிறான்? தாழ குதியோன்னு சொல்கிறான். கர்த்தர் ஒன்றை காப்பார்ல, நீ தேவ பிள்ளை தானே, நீ குதிச்சிரு. பாருங்கள் சாமர்த்தியத்தை பாருங்கள் எங்கே வர வந்து நிற்குதுன்னு. ஆண்டவர் சொல்லுவார், அவரை பரீட்சை பாராதிருப்பாயாக. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், ஆவியானவர் ஞானத்தை கொடுத்தார்லே, அதுக்கு சொல்லலை. வழிகளில் போல வாழ வழியில் ஒரு குண்டலை விழுந்துரும், ஆண்டவர் விழாமல் தாங்குவார், அது வேறு விஷயம். இது நீயா போய் குதிச்சா? இப்போ புரியுதா? இப்படி பல ரீதியில் பிசாசின் சத்தம், தேவ சித்தமில்லாத சத்தங்கள் நம்ம சுற்றி கேட்டுக்கிட்டு இருக்கு. நீங்கள் மனசில் வைக்க வேண்டியது, நம்ம தேவலோகத்தில் ஒன்றும் வாழலை. எங்கே வாழலை? தேவலோகத்தில் ஒன்றும் வாழலை. உலகம் முழுவதும் பிசாசுக்குள்ளே கிடக்கு. இந்த என்வாரன்மெண்ட் முழுவதும் ஈவிலிஷாக இருக்குது. அதுக்கு நடுவில் இருந்தால் வேறு என்ன சத்தம் கேட்கும்? பரலோகத்தில் இருந்தால் பரலோக சத்தம் கேட்டுட்ருக்கோம், பூலோகத்தில் இருந்தால் பேய்கை சத்தம் தான் கேட்குது. அது எல்லா ரீதியிலையும் நம்ம சுற்றி நெட்வொர்க் மாதிரி இல்லையா பேசிகிட்டு இருக்கு. ஸோ அதனால் சீக்கிரமாக மற்றவங்க விழுந்துடுறாங்க. அவங்கள வந்து நாம் யாரும் அவமரியாதை செய்யலை, தெரியலைல்ல. சாத்தான்னு ஒருத்தங்க இருக்கான், அவன் பேசுகிறானே தெரியாதவன் கடவுள் பேசுகிறான்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்புறம் எங்கேயோ போனப்பறம் தான் இத்தனை காலம் நம்மகிட்ட பேசுனது கடவுள் கிடையாது, வேற பேசிச்சு. நாங்கள் ஊழியத்தில் இப்படி பல சூழ்நிலைகளை பார்ப்போம். அது பேசிச்சு, இது பேசிச்சு, அப்படிச்சு, அது யாருடா பேசினது உங்ககிட்ட அப்படின்லாம் நாங்கள் பல விளக்கங்களை சொல்லுவோம். சரி, இப்போ சாத்தான் சித்தம் செஞ்சதுனால மகிமை இழந்துட்டாங்க. அந்த ஆதியாகமம் 3:16-19 பெருக பெருக வேதனை வரும். ஆண்டவர் சொன்னார், பிள்ளைகளுக்கும் அழுங்கள்னு சொல்லிட்டார். பூமி சபிக்கப்பட்டிருக்கும், பலன் கொடுக்காது, குறுக்கு முள்ளு கஷ்டப்பட்டு வாழ்வாய், மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு திரும்புவாய் இல்லையா? இது பைபிளில் இருக்கக்கூடிய முதல் விஷயம் நாம் அடிக்கடி சிந்திக்கிறது. அப்போ இப்போ இருக்கிற உலகம் தேவனுடைய சாபம், சாத்தான் நிமித்தம் வந்து இந்த துன்பத்தில் இருக்கிறதுனால நாமும் பாட அனுபவிக்கிறோம். ரோமர் 8:22 தானே, அது நீங்கள் போட்டிங்கன்னா, சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அல்லேலூயா. எல்லா சிருஷ்டியும் பிரசவ வேதனைப்படுகிறது, அது மாயைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, சாபத்தில் கிடக்குனால எல்லா சிருஷ்டிக்கும் பாடு இருக்குது. எனக்கு கவனிக்கிறீங்களா? கவனிங்க. நீங்கள் எந்த கடவுள் வழிபாட்டை எடுத்துக்கிட்டாலும், இந்த ஓப்பனாக சில விஷயத்தை சொல்லிட்டு தான் ஆழத்தில் போனோம். துன்பம் வரக்கூடாது என்பதுக்கு தான் பல கடவுள் வழிபாடு இருக்குது.
பல ரீதி, பல பெயர்கள், பல நம்பிக்கைகள், பல வழிபாடு. ஆனால் எல்லா வழிபாடு செய்கிறவர்களுக்கும் எல்லா சூழ்நிலையிலும் கஷ்டங்களும் துன்பங்களும் இருக்குது. இருக்கா இல்லையா? சொல்லுங்கள். நம்ம கொஞ்சம் உண்மையாக பேசுவோம், அது ஆழத்தை படிப்போம், அது என்னன்னு படிப்போம். ஆமாம் பிரசங்கியார், எல்லா கோயிலுக்கு போகிறவங்களுக்கும் கஷ்டம் இருக்குது, எல்லாருக்கும் துன்பங்களும் பிரச்சனைகளும் இருக்க தான் செய்யுது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கு போகிறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையை பார்க்க முடியலை. அதுதான் இந்த வசனம் சொல்லுது, சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தாவிக்கிறது. நீங்கள் அடுத்த வசனம் இருக்குது, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமம் கூட தேவ, அடுத்த வசனம் பாடு 23, தேவ பிள்ளைகளாகிய நாம், அதுவும் ஆவியின் முதற்பலன். ஓகே, அந்த வார்த்தை ஆவியின் முதற்பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். பத்தியெல்லாம் நமக்கும் தவிப்பு இருக்குது, மற்றவங்களுக்கும் தவிப்பு இருக்குது, நமக்கும் தவிப்பு இருக்குது. அது நம்ம ஒன்றும் மறக்கலை, ஆழத்தை ஒன்றும் மறக்கலை. ஸோ இந்த துன்பத்தில், இந்த அடிப்படை தேவ சாபத்து நிமித்தம் இப்படி ஒரு தவிப்பில் நாம் சிக்கி கொண்டிருக்கிறோம். அது முதலாவது விஷயம். ரெண்டாவது, நமக்கு உபத்திரவங்கள் ஏன் அனுமதிக்கப்படுகிறது, துன்பங்கள் ஏன் வருகிறதுன்னு சொன்னால், அது சங்கீதங்களின் புஸ்தகம் 119 அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அதாவது முற்புறத்திலும் 139:5 முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி உம்முடைய கரத்தை என்மேல் வைக்க. நல்ல கவனிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அலையலையாய் துன்பம் சோர்ந்து நிலை கலங்கே ஆழ்ச்சையில், அலையலையாய் துன்பம் சோர்ந்து நிலை கலங்கே ஆழ்ச்சையில், அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து, அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து நடத்திய சென்ற கர்த்தரை பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. ஹல்லேலூயா. ஓகே, இப்போ ஏன் துன்பம் வருதுன்னா, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி, நெருக்கத்துக்கும் துன்பத்துக்கும் தோல்விக்கும் என்னை ஒப்பு கொடுத்து உம்முடைய கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. சரிதானே? அந்த வசனம் அப்படி தானே சொல்லுது. இந்த அறிவு எப்படி இருக்கு எனக்கு? அது 139:5 தானா சங்கீதம்? இந்த அறிவு எனக்கு ரொம்ப அறிவு கட்டாத ஆச்சரியமாக இருக்குது. இங்கே என்ன செய்கிறார் கவனிங்க. இங்கே நீங்கள் அநேகர் வந்திருக்கிறீங்கன்னா, எப்படி வந்தீங்கன்னா, உங்களுக்கு முடியாத துன்பம், படு பயங்கரமான நெருக்கம் இல்லையா, கஷ்டம், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை, ஒரு பரிகாரமும் கிடைக்க முடியாமல் எத்தனையோ சாமியெல்லாம் தேடி இருப்பீங்க, எல்லாம் சூழ்நிலை பார்த்துருப்பீங்க. முடியாததுனால தானே இங்கே வந்தீங்க. உண்மையை சொல்லுங்கள், இதுதான் உண்மை. நாங்கள் நிறைய எல்லா ஒளிய சூழ்நிலையிலும் பார்க்குறது, ஜனங்கள் தாங்க முடியாத அளவுக்கு போகும்போது தான் இந்த மாதிரி சூழ்நிலைக்கு வர்றாங்க. அதுவரை அவங்க வேறு பல சூழ்நிலைகளை பயன்படுத்தி அப்படி இப்படி எல்லாம் ஓடிட முடியுமான்னு நல்லா ட்ரை பண்ணுறாங்க. மேக்ஸிமம் ட்ரை பண்ணிவிட்டு ஃபைனல் ஸ்டேஜ் எல்லாம் அடைஞ்சிட்டு அப்புறம் தான் இங்கே வந்தோம், இந்த ஆண்டவர்கிட்ட வந்தோன்னு தான் பெரும்பாலானவங்க வர்றதை நம்ம பார்க்குறோம். சரிதானே? அப்போ உபத்திரவங்களும் பாடுகளும் நம்மை தேவனை தேடுவதற்கு, அல்லது தேவன் நம்மை தன் பக்கத்தில் இழுத்து கொள்வதற்காக தேவன் பயன்படுத்துகிறார். சரிதானே? அப்போ உபத்திரவம் பாடு வந்தது நல்லதா கெட்டதா சொல்லுங்கள். இப்போ உபத்திரவப்பட்டது நல்லது. இந்த உபத்திரவத்தினாலே நாம் தேவனிடத்தில் வருகிறோம். ஏன்னு சொன்னால், நம்ம ஆடுகளை போல வழி தப்பி தெரிந்து அவன் தன் வழியிலே போனோம் அப்படின்னு ஏசாயாவிலே வாசிக்கிறோம் இல்லையா? அவ்விதமாக இருந்த நம்மை ஆண்டவர் தம்மத்திலே இழுத்து கொள்வதற்காக இந்த உபத்திரவங்கள் ஊடாக அனுமதித்து அவருடைய சமூகத்துக்கு அழைத்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. சரி, அப்போ உபத்திரவப்பட்டது நல்லது தான் இல்லையா? ஆமாம், இது முதல் விஷயம். ரெண்டாவது, இந்த உபத்திரவங்கள் மூலமாய்
அவர் நம்ம என்ன செய்கிறார்னு சொன்னால் அவருடைய சித்தத்தின் எல்லைக்குள்ளே கொண்டு வருகிறார். நீங்கள் வந்து அப்போஸ்தலர் 9ஆவது அதிகாரத்தில் நீங்கள் 4-5 வசனம் பக்கம் வந்தீங்கன்னா, பவுல் வந்து அவன் தன்னை ஒரு பெரிய தேவபக்தன் என்று நம்பிக்கொள்கிறார். அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவர் கடவுளுக்கு சேவை செய்யணும் என்கிற எண்ணத்தில் தான் அடுத்த வசனம் போடு 6 அவர் வந்து சபையை இருக்கட்டும், அவர் சபையை துன்புறுத்துவதற்கு அன்றைக்கு தேவ சித்தம் என்னன்னு தெரியாமல் அவர் ஊழியம் செய்வது போல நினச்சிக்கிட்டு அவர் தவறான ஒரு காரியத்தை ஈடுபடும் போது ஆண்டவர் குறுக்கிட்டு அவருடைய கண்ணை குருடாக்குறார். ஹல்லேலூயா. கண்ணை குருடாக்கிட்டார். கண்ணை குருடாக்குன்னா ஓட முடியுமா, நடக்க முடியுமா? யோசித்து பாருங்க. அதான் நான் கொஞ்சம் முன்ன சொன்னேனே, முடியாது, இதுக்கு மேலே முடியாது என்கிற ஒரு எல்லைக்குள்ளே வரும்போது ஆண்டவர் பேசுகிறார். இப்போ அவர் கேட்குற அவர் சொல்கிற ஒரு காரியம், நான் என்ன செய்ய, இதுதான் பிரச்சனை. ஹல்லேலூயா. நாம் உபத்திரவத்தின் மூலம் ஆண்டவரிடத்தில் வந்தோம், செயலற்று விழுந்து கிடக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். பேசும்போது நாம் கேட்கிற அல்லது நம்முடைய உள்ளத்தில் வருகிற ஒரு முக்கியமான கேள்வி, அப்போ நான் இனி என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. பழசெல்லாம் விட்டுருவோம். இனி நான் என்ன செய்யணும், இனி நான் என்ன செய்யணும். பல சந்தர்ப்பத்தில் ஊழியத்தில் சந்திக்கிற விசுவாசிகளை இப்படி தான் பார்க்குறோம். ஒரு சின்ன விளக்கத்தை சொல்லும்போது அப்படியா பிரசங்கியாரே தப்பி போச்சு, இனி நான் என்ன செய்யணும். ஹல்லேலூயா. சகோதரரே ரட்சிக்கப்படுறதுக்கு இனி நான் என்ன செய்யணும், ஆண்டவர் மாதிரியே ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்னு காலில் விழுந்துடுறாங்க. அப்போ இங்கே ஒரு கேள்வி வருது, நான் என்ன செய்ய நேர் சித்தமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. முதல்ல நமக்கு தோன்றது மாதிரி தானே போகணும், நமக்கு தோன்றது மாதிரியே ஓடணும். யார் சொன்னாலும் சோழியை பாரு, நீ சொன்னால் கேட்க மாட்டேன், அம்மா சொன்னால் கேட்க மாட்டேன், அப்பா சொன்னால் கேட்க மாட்டேன், அண்ணன் சொன்னால் கேட்க மாட்டேன், யார் சொன்னாலும் கேட்காத ஆளுவலாகும். கேட்காம ஓடி எங்கேயோ போய் விழுந்து கை ஒடிஞ்சாச்சு, கால் ஒடிஞ்சாச்சு, இல்லைன்னா இனி ஓட முடியாது, வழி இல்லை, ஓட வேண்டிய அளவெல்லாம் ஓடியாச்சு. அது உலகத்தில் கூட கவிஞர்கள் எழுதுகிறாரு, ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினாள். அப்படிதான் உலகத்தில் ஓடுறாங்களாம். ஓடி ஓடி வாழ்க்கையின் ஓரம்னா முடிய போகுது, அந்த அளவுக்கு அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இது மாதிரி ஒரு எல்லைக்குள்ளே வந்த பிறகுதான் நமக்கு ஆண்டவரை நம்மை கண்டுகொள்ள சந்திக்க ஒரு சான்ஸ் தரார். இந்த சான்ஸில் சில விஷயங்களை ஆண்டவர் ஆவியானவர் ஊழியக்காரர் மூலம் பேசும்போது நமக்குள்ள ஒரு கேள்வி, ஆஹா என்ன அருமையான காரியம், இது நேரமே தெரியாமல் போச்சு, நான் என்ன செய்ய. கவனிக்கிறீங்களா? உங்கள் உள்ளத்தில் இப்படி ஒரு எண்ணம் வந்ததா, ஒரு கேள்வி வந்ததா? அநேக ஜனங்கள் செய்கிற தப்பு என்னன்னு சொன்னால், வருது ஆண்டவர் ஏதாவது அற்புதம் செய்வாரா, ஒரு குருசடிக்கு போகிறது மாதிரி. அப்படி தான் நான் இப்போ பெந்தேகோஸ்தே சபையில் அதை தான் சொல்லுவேன். அவர்களும் சிலுவையை நட்டு இயேசு நாமம் சொல்லி பாட்டை பாடி அங்கே ஆராதனை எல்லாம் செய்யாத, எங்கே குருசடியில் செய்கிறாங்க இல்லையா? எதுக்கு செய்கிறீங்கன்னு கேட்டால், புதுமை நடக்கணும், பிரசங்கியாரே அற்புதம் நடக்கணும், கட்டறணும், போகணும் சொல்லுவாங்க. நியாயம் தானே, அவங்களுக்கும் மனுஷர் தானே நம்ம மாதிரி. புதுமை நடக்கணும், அதனால் இயேசு ரத்தம்லாம் சொல்லி அவங்க தான் அதிகமாக இயேசு ஆராதிக்கிறவங்கள, ரொம்ப பவர். இனி இந்த பக்கம் வந்தால் அங்கே வாசல், வீடு, திறந்த வாசல், கோபுரம்லாம் நிறைய நீங்கள் கேட்குறீங்க. இங்கேயே அற்புதங்கள் செய்கிறவர் நடுவில் இருக்கிறாருன்னு சொல்லி இங்கேயும் நடக்கும். இது ஏன் இங்கே செய்கிறீங்கன்னு கேட்டால், புதுமை நடக்கணும் பிரசங்கியார், எங்களுக்கு கட்டாரணும், பிரச்சனை தீரணும், நோய் தீரணும். ஸோ இந்த லெவலில் தான் பொதுவாக சூழல் இருக்குது. அப்போ அது கத்தோலிக்க குருசடி, இது பெந்தேகோஸ்தே குருசடி மாதிரி ஆயிடுச்சு. அப்படி அல்ல, இது கிறிஸ்துவின் சரீர மைய சபை, அதுக்கு வேறு நோக்கம் இருக்குன்னு நாங்கள் சொல்லி கொடுக்கணும். சரி, இப்போ என்ன விஷயம், ஜனங்கள் இந்த பல வழிபாட்டு தலங்களில் போய் பழகுனவங்க இல்லையா, அவங்க போய் அவங்க பிரச்சனைக்காக போய் சாமி எனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்தரணும் ஆனால் மனமார பிரார்த்தனை பண்ணுறாங்க. அது அவங்களுடைய இயற்கை இயல்பு, அவங்களுடைய உரிமை, அவங்க செய்கிறாங்க. இது மாதிரி இது ஒரு புனித ஸ்தலம், அப்படி கொஞ்ச நேரம் வந்து நமக்கு வேண்டியதை கேட்டுக்கிட்டு போனால் கிடைக்கும் என்கிற அளவுக்கு தான் ஒரு அறிவு, ஒரு புரிதல் பொதுவாக இந்த நாட்களில் அதிகமாக இருக்கிறது. இப்போ நான் புரிஞ்சதில்லை, நான் சொல்கிறேன், புரிஞ்சா? சரி, எல்லாம் போச்சு, நான் என்ன செய்ய, நீர் சுத்தமாக இருக்கிறீங்கிற அந்த எல்லைக்குள்ளே ரொம்ப கொஞ்சம் பேர் தான் வர்றாங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? சரியா? அவர் தான் தேவன், அவர் நம்மளோட பெரியவர். ஸோ இந்த அறிவு சபைகளிலும் கொடுக்கப்பட வேண்டும். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். கவனிக்கிறீங்களா? இப்போ வந்து
ஜப கோபம் வரும், வேறு மாதிரியான சில சூழ்நிலைலாம் நிறைய இருக்குது. நாங்கள் எல்லாம் அந்த பக்கம் எல்லாம் ஊழியத்துக்கு சுற்றிட்டு வருவேன், கிராம ஊழியர்களுக்கு போகும்போது அப்படி வர்றது உண்டு. அங்கே வந்து ஏதோ ஏசோ சொல்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று செய்யுங்க, செஞ்சுட்டு போட்டு அதுக்கு அதை பற்றி விமர்சனம் பண்ண விரும்பல இப்போ. ஆனால் ஜனங்கள் ஏதோ அங்கே தான் ஏதோ இருக்குது, அதுதான் தேவனுடைய வீடுங்கிறது மாதிரியும், வேறு இடத்துல இருக்க மாட்டார், இங்கே தான் திறந்துருக்கு, மற்ற இடம்லாம் அடைச்சி கிடக்கு, இதுதான் வானத்துக்கு வாசல், மற்றதெல்லாம் வேறங்கிற மாதிரி தவறான புரிதல் ஏற்படுது. அதை நாங்கள் கண்டிக்கிறோம். அந்த புரிதல் வேண்டாம். ஆண்டவரை பற்றி அறிவுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் சந்தோஷம். சரி, அப்போ இந்த ஜனங்கள் இப்படியே பழகி இந்த சபைங்கிற கான்செப்ட், இங்கே இப்போ கூடியிருக்கோம்ல நம்ம சபை, இதற்கும் அந்த சூழ்நிலைக்கும் வேறுபாடு தெரியாத ஒரு பிரச்சனை இருக்குது. இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் மனசில் கொள்ள வேண்டும். சபை என்பது தேவனுடைய சித்தத்தை கற்றுக்கொள்ளுகிற இடம், கற்றுக் கொடுக்கிற இடம், கிறிஸ்துவின் சரீரமாய் மாறி கிறிஸ்துவின் சாயலில் பூரணப்படுகிற இடம். புரிஞ்சுதா வித்தியாசம்? ஸோ இந்த இடத்துல வரும்போது சபையை நடத்துகிற நாங்களும், எப்பா இது மற்ற இடத்துல சாமி கும்பிடுற மாதிரி விவகாரம் கிடையாது, இது நம்மை படைத்த தேவனை சேவிக்கிற விஷயம். புரியுதா நான் சொல்லுது? படைத்த தேவனை சேவிக்கிற விஷயம். அதிலிருந்து மனுஷன் விலகி போனதுனால இவ்வளோ வில்லங்கம் வந்திருக்கு. இனி உள்ள நாட்களாவது என்ன செய்யணும்? நம்ம அந்த தேவனுடைய கட்டளைக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும் இல்லையா? அவன் கீழ்ப்படியாமல் போனதுனால தான் இப்படியெல்லாம் வந்தது ஆதாம் ஏவாள். இனி நம்ம கீழ்ப்படியணும்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு சொல்லணுமா சொல்லாண்டாமா? இல்லை இதுவும் மற்ற சாமி மாதிரி ஒரு சாமி தான், நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு போங்க அப்படி மட்டும் சொல்ல முடியுமா? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இந்த வேறுபாடை நீங்கள் புரியணும். இல்லை இது அந்த பரலோக தேவன் வாசம் பண்ணுகிற இடம், அவருடைய விருப்பத்தை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், பொறுப்பாளிகளாக இருக்கிறோம்னு சொல்லணுமா வேண்டாமா? சொல்லணும். அப்போ இந்த விஷயத்தை சொல்லும்போது உங்களுக்கு என்ன உண்டாகணும்? அப்படியா, அப்போ நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிற தேவனே நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? ஏன்னா நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தில் 25 அந்த வசனத்தை போடுங்க. அந்த சிறைச்சாலைக்காரன் ஒரு சிறைச்சாலையில் பவுலும் சீலாவும் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். கட்டி போட்டிருக்குங்க, அடைச்சி போட்டிருக்கு ஜெயிலுக்குள்ள. ராத்திரி அவர்கள் தேவனை 26 20 அதாவது அவருடைய பாதத்தில் விழுந்து ஆண்டவன்மாரே, அந்த வசனம் போடு, ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டாங்க. அப்போ பின்னால் லேட்டா அப்போ ஒரு பார்த்து போடு. சரி, இப்போ என்ன கமான் கவனிங்க. நீங்கள் அங்கே தான் மானிட்டரில் பார்க்க தானே போகிறீங்க. அண்ணா இருக்கட்டும் 30. சரி, நல்ல கவனிங்க. இந்த இடத்தினுடைய முக்கியத்துவத்தை பார்ப்போம். ஜெயிலில் பவுலையும் சீலாவையும் கையும் காலையும் கட்டி தொழு மரத்தில் கட்டி அடித்து சட்டையை கழித்து போட்டிருக்கு, இருட்டு. இவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள். அது அவ்வளோ சாத்தியமான விஷயம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் அதை செய்தார். யார் செய்தார்? பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே அவர்கள் பாடினார்கள். பாடின போது அந்த சிறைச்சாலை கதவெல்லாம் திறந்துட்டு கட்டுகளெல்லாம் கலந்து போயிட்டு, உடனே அந்த அதிர்ச்சியில் உறங்கி கிடந்த சிறைச்சாலை காவக்காரன் இருந்தான்னு ஜெயிலர், அவன் எழும்பினான். எழும்பி பார்த்தா கதவெல்லாம் திறந்து கிடாக்குது, சங்கிலியெல்லாம் அத்து கிடாக்கு. அப்போ என்ன அர்த்தம்? உள்ளே இருந்தவர்களெல்லாம் இதை அறுத்து கொண்டு உடத்தி கொண்டு போய்விட்டார் அப்படின்னு. இப்போ ராஜா அறிஞ்சான்னு சொல்லுவான், தன்னை என்ன கொல்லுவான், அதுதான் வழக்கம். அன்னைக்கு கைதி தப்பி போனால் ஜெயிலரை கொல்லுது தான் வழக்கம். ஸோ அதனால் இவன் தானே தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் பவுல் சத்தம் போடுறான், ஒன்றும் நீ இருக்காது, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். இப்போ அவர்களை வெளியே அழைத்து கொண்டு வந்து தான் இந்த வார்த்தையை சொல்கிறேன், ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மைகளை, அற்புதங்களை, பரிகாரங்களை, விடுதலை செஞ்சு ஏதோ சின்னதோ பெரிதோ செஞ்சதுனால தான் நீங்கள் இங்கே வந்தீங்க, சரிதானே? உங்களில் எத்தனை பேர் இந்த வாழ்க்கையை எனக்கு தந்த, இந்த விடுதலை எனக்கு தந்த, இந்த சுகத்தை எனக்கு தந்த ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீன்னு கேட்டியலா? பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க, அல்ல இல்லையா? அவங்க எல்லா சாமியும் மேலே நினச்சிட்டு ஓடிடுறது. அப்படி ஓடப்படாது. இங்கே முதல் விஷயம், நம்முடைய உபத்திரவங்கள் பாடுகளின் நிமித்தம் நாம் தேவனுடைய, நம்மை படைத்த தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவின் ஒரு நல்ல வாய்ப்புக்குள்ளே வர்றோம் இல்லையா? சரிதானே? அதுவரை நமக்கு ஒன்றும் தெரியாது. இதெல்லாம் இந்த உபத்திரவம், பாடு, கஷ்டங்கள், கண்ணீர் வந்ததுனால வந்த ஒரு நன்மையான விளைவு என்பதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அப்போது இதனால தான் அங்கே சங்கீதத்தில் தாவீது சொல்லுவான் இல்லையா, நான் உபத்திரவப்பட்டது நல்லது. அது 119 இல்லையா? நான் உபத்திரவப்பட்டது நல்லது.
அதனால உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. கவனி, புரிஞ்சுதா உங்களுக்கு? நான் பாடுபட்டது, கஷ்டப்பட்டது, கடன்பட்டது, துன்பப்பட்டது, ஏதோ உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் அனுபவிச்சிங்கன்னு உங்களுக்கு தெரியும். நல்லது ஆண்டவர், இது வந்ததுனால தான் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்தோம். நாங்களும் அப்படி தான் அநேக காரியம் கடந்து வந்தால் சிலது இது நல்லது தான் ஆண்டவரே, இது நல்லது உங்கள்கிட்ட வந்தோம், இது நல்லது தான், இது எனக்கு தேவை தான், இது எனக்கு தேவை தான், இது அவசியம்தான், இப்போ தான் நான் சரியான இடத்துக்கு வந்திருக்கேன். நாங்கள் எல்லாம் அப்படி தான் நினைப்போம். இழப்புகள், கஷ்டங்கள், துன்பங்கள் இதெல்லாம் வந்துட்டோன்னா, நஷ்டங்கள் வந்தோன்னா என்ன பொறுத்தவரை இப்போ தான் சரி, இதுதான் எனக்கு தகுதி கொள்ளாமா. ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் அறிவை கொடுக்குறார். எஸ், ஒரு காலத்தில் நல்லவர்களாக இருந்திருந்தாலும் நாம் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டவர்களாய் மாறுவதற்கு இன்னும் சில உபத்திரவத்துக்குள்ளே அவர் அனுப்ப வேண்டிய வந்தது. புரிஞ்சுதானே சொல்லுது? புரியுதா? சரி. அப்போது உபத்திரவப்பட்டது நல்லது. ஆண்டவரை கண்டு கொண்டோம், அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவுக்குள் வருகிறோம். நாம் தேவனுக்கு அர்ப்பணித்து அதை பூரணமாய் அடைந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சங்கீதம் 119:67 நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழி தப்பி பார்த்தியலாம் கஷ்டமும் துன்பமும் வரக்கு முன்ன நாம் ஒரு மாதிரி பெல்லும் பிரேக்கம் இல்லாமல் நடந்திருப்போம் இல்லையா? வழி தப்பி தோணுது மாதிரியே நடந்தோம். இப்போ பாடு கஷ்டம் வந்தப்பறம் தான் கட்டுப்பாடாக வண்டிக்கு பிரேக் இருக்கணும், பெல் இருக்கணும், கட்டுப்பாடாக போனங்கிற ஒரு உணர்வு வருது இல்லையா? அப்போ இந்த உபத்திரவங்களை தேவன் அனுமதித்ததுனால தான் இந்த நன்மைகள் எல்லாம் நமக்கு உண்டாகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தது இனி வந்தாச்சு, சரி, ஆண்டவருக்குள்ளே வந்தாச்சு. வந்த பிறகு அவர் நம்மை பூரணப்படுத்தும்படியாய், அதாவது நீங்கள் எபிரேயர்கள் நிருபத்தில் இயேசு குறித்து நாம் எப்படி வாசிக்கிறோம்? ஒரு பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை, எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படாது 5:8 படிங்க, போடுங்க. 5:8 அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார்னு முதலாவது சொல்லியிருக்கு. இதை கொஞ்சம், இந்த வசனத்தை கொஞ்சம் சரியாக மொழிபெயர்த்தா, அவர் வந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து பாடுபட்டார் என்றும் நாம் அதை மொழிபெயர்க்கலாம். தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். அவருக்கு தேவன் கொடுத்த அந்த பாடு நிறைந்த பாதையை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் கீழ்ப்படிந்து பாடுகளை சந்தித்தார்னு சொல்லிட்டு, இப்போ அடுத்த வசனம் போடுங்க. அவர் பூரணரான பின்பு அந்த வசனம் இங்கே இருக்கு. 9 தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பு அடைவதற்கு இவர் காரணமானார். நல்ல கவனிங்க. பூரணம், அதாவது அது பேதுரு நிருபம் எப்படி சொல்லுது பாருங்க. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதைவிட விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும்னு சொல்லி ஒரு பகுதியை பேதுரு சொல்வார் பாருங்க. அதாவது அது என்னது? அக்கினி, இந்த நெருப்பு, பொண்ணு இந்த ஜுவல்ஸ், தங்க நகைகள்லாம் செய்கிறாங்க இல்லை, ஆசாரி. இந்த ஆசாரியை நான் சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்துருக்கேன். அதில் என்ன செய்வான்னா, அவன் அதை வந்து ஒரு உம்மியெல்லாம் வச்சு சிரட்டை கறியெல்லாம் போட்டு ஊதி அதை சூடாக்கிட்டே இருப்பான், ரொம்ப நேரம் ஊதுவான். அது எதுக்கு அதை செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த பொண்ணில் இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் இல்லைன்னா பொண்ணுக்கு தகாத ஃபாரின் மேட்டர்ஸ், அதுக்கு சம்மந்தம் இல்லாத அழுக்குகள், களிம்புகள், இதெல்லாம் வெரி குட், என்ன போட்டிங்கல்ல 1 பேதுரு 1:7. இந்த பொண்ணை அதிக சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வரை ஆகும்போது சில அதில் இருக்கக்கூடிய களிம்புகள் வந்து ஆவியாக போயிடும். இன்னும் கொஞ்சம் சூடாக்குனா இன்னும் அடுத்த லெவல் ஆவியாக போயிடும். நல்ல பழுக்க ஒரு பாத்திரத்தை நீங்கள் சூடாக்கிட்டேன்னு வைங்க, அதில் இருக்க எல்லா விதமான அழுக்குகளும் போயிடும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அந்த சூடு தாங்காமல் அதெல்லாம் எரிக்கப்பட்டு போய்விடுகிறது. அவ்விதமாக அந்த பொண்ணை என்ன செய்கிறான்? சுத்தம் பண்ணுறான்ல. கொஞ்ச நாள் காதில் போட்டு கலத்தி தூர போட பொண்ணை அவன் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து சுத்தம் பண்ணுறான் இல்லை. இதை விட விசேஷமாக இருக்கிற, விலையேற பெற்றதாக இருக்கிற நம்முடைய விசுவாசமும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா.
அதாவது நம்ம ஆண்டவர்கிட்ட வரும்போது நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்து நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்து நம்ம என்ன செஞ்சார்? ஏற்றுக்கொண்டார். சரிதானே? நாம் பரிசுத்தமாக இருந்ததுனால ஆண்டவர்கிட்ட வந்தோமா? இல்லையே. ஒரு தகுதியும் இல்லை. ஐயா எனக்கு வழி தெரியலை, ஒரு தகுதி இல்லை, கைவிட்டுறாதீங்க, எனக்கு வேறு மார்க்கம் இல்லைன்னு கெஞ்சினதுனால தானே ஏற்றுக்கொண்டார். பாவிகளாக இருந்தபோது, தகுதி இல்லாமல் இருந்தபோது. அதான் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், தேவனுடைய ஈவு இது உங்களுக்கு சாமர்த்தியத்தில் உண்டானதல்லன்னு சொல்லியிருக்கு. இப்படி தான் ஏற்றுக்கொண்டாச்சு, உள்ளே வந்தாச்சு, ஆண்டவருக்குள்ளே வந்தாச்சு. இனி என்ன செய்யணும்? உங்களை பூரண அனுபவத்துக்கு நேராய் நடத்தி கொண்டு போகணுமா வேண்டாமா? ஒரு குழந்தை பிறந்தான்னு சொன்னால் அதுக்கு பாலை கொடுத்து, அதுக்கு பிஸ்கட்டை கொடுத்து, அதுக்கப்புறம் வேற கொடுத்து, அதுக்கு காம்ப்ளானா அதான் இதாக குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய பவுடர்ஸ் எல்லாம் வருது, அண்ட் தென் முட்டையை கொடுத்து பாலை கொடுத்து அப்படியே வளர்த்து கொண்டு வருவேன் இல்லையா? இது மாதிரி நாமும் கிறிஸ்துவுக்குள்ளே வளரணும். வந்த உடனே பரிசுத்தமானவர்களாக வரையிலேன்னு நமக்கு நல்லா தெரியும். பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் மார்பில் அடித்துக்கொண்டு இல்லையா? அப்படி தானே வந்தோம், ஏற்றுக்கிட்டார். இப்போது இனி நீ இப்படி பாவியாவிட்ட இருக்கப்படாது. நீ இனி நீதிமானாக மாறணும். அடுத்தது பரிசுத்தவானாக மாறணும். அடுத்தது அது 2 Corinthians 7:1 மாம்சத்திலும் ஆவியில் உள்ள எல்லா அசுசியும் நீங்கள் நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கிடவான் சொல்லியிருக்கா. அப்போ குழந்தை பிறந்து ஒரு பூரண வயசுக்கு வளருது மாதிரி நாமும் கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு குழந்தை அனுபவத்தில் வந்து கிறிஸ்துவ நிறைவான வளர்ச்சிக்கு வளர வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா? என்ன சொல்லுதியா நீங்கள்? நமக்கு ஒரு பிள்ளை பிறந்து 10 வயசாச்சு தொட்டில் விட்டு இறங்கலைன்னு சொன்னால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா? 10 வயசாகி தொட்டில் விட்டு இறங்கல பிரசங்க யாரே நமக்கு கேக் கட்டுவான், 10 மொழத்திரி நாட்டுவோம். யாராவது செய்தியெல்லாம் செய்ய மாட்டியா இல்லையா? இப்படி இருக்குது, 10 வயசாச்சு தொட்டில் விட்டு சங்கடம் இருக்குது. இது மாதிரி தான் ஆண்டவருக்கு நம்ம வந்து இன்னும் குழந்தைகளை போல இருக்கு, அறகுறையாக இருக்குன்னு அவருக்கும் சந்தோஷம் வராது இல்லையா? சரியா படிச்சலையே, சரியா பாஸ் ஆகலையே, நல்ல லெவலுக்கு வரையிலையே, நமக்கு சங்கடம் இருக்க மாதிரி. சரி, அப்போ நாம் ஆண்டவரை போல பெற்றோருக்கு பிள்ளைகளெல்லாம் தன்னை போல வளரணும். லேய் உனக்கு பிராயத்தில் நான் எப்படியெல்லாம் சாப்பிடுவேன் தெரியாமல, எப்படி ஆரோக்கியமாக இருந்தேன்னு தெரியும்னு பிள்ளைகள்கிட்ட பெற்றோர் சொல்லுவாவே இல்லையா? உங்கள் பிராயத்தில் எப்படி இருந்தாங்குட்டினாங்க, நீங்கள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு. அப்போ பெற்றோருக்கு ஒரு ஆசை, பிள்ளைகளை நம்ம மாதிரி எப்படி இருக்கணும், ஆரோக்கியமாக வளரணும்னு ஆசையில் தான் சொன்னாவ, பரியாசம் அடிக்க சொல்லலையே. சரி, இது மேலே தான் ஆண்டவரும் நான் அவருடைய நிறைவுக்கு ஏற்ப நம்மை வளர்த்து கொண்டு போக விரும்புகிறார். ஹல்லேலூயா. புரிஞ்சது இல்லையா? சரி, இதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் நம்மை உபத்திரவங்கள் வழியாய் நடத்த வேண்டும். ஏன் உபத்திரவங்களின் வழியாக நடத்தணும்னு சொன்னால் நம்முடைய ஜென்ம சுவாபம். புரியுதா உங்களுக்கு? ஜென்ம சுவாபம்னா என்னது உங்களுக்கு தெரியும். ஒரு அந்த குட்டிக்கு பிறவி குணம் இப்படி தான், இந்த பயலுக்கு பிறவி குணம் இப்படி தான் சொல்லுது இல்லையா? ஜென்ம சுவாபம். ஆமாம், அது ஆதாம் அன்னைக்கு பாவம் செய்து தெய்வ மகிமை இல்லாமல் போனதுனால அந்த ஆதாமுக்குள்ளே இருந்த கெட்ட குணம் எல்லாம் வந்துட்டு தான் அவர் படைத்த போது பூரண சற்குணமாக படைச்சாராம். ஹல்லேலூயா. எப்படி படைச்சாராம்? அவர் இருக்குது. நமக்கு சில வேளை தோணும், நாங்கள் எங்கள்கிட்ட இந்த சம்பந்தம் பார்க்க சொல்லுவாங்க, நாங்கள் ஊழியங்கள் எல்லாம் பழகின பாஸ்டர் இப்படி எனக்கு பிள்ளை இப்படி ஆகும், என் பிள்ளை தங்கமான பிள்ளையாகும், ஒரு தங்கமான பையன் எங்கேயாவது விசுவாச பிள்ளை இருந்தால் சொல்லுங்கள் பாஸ்டர். பல இடத்துல போகிறதுனால சூழ்நிலையில் சில வேலை சொல்லுவாள், மாறி சொல்லுவாள், பையனுக்கு என்ன பொம்பளை காப்பா, பொம்பளைக்கு பையனை காப்பா. அப்படியே கேட்குறத பார்த்தா ஒரு நல்ல தங்கமான பிள்ளை கிடச்சா கொள்ளலாம். எப்படியா அவங்களுக்கு எப்படி தங்கம்னா ஒரு நல்ல குணம், நல்ல குணம் இருக்கணும் பாருங்க, நல்ல மாதிரி இருக்கணும் பாருங்க, அப்படி பைசா பணம் கொஞ்சம் குறைஞ்சாலும் போதும், ஒன்றும் இல்லை பாருங்க, அப்படிலாம் சொல்லவில்லை இருக்காவ. இப்போ நேரம் தலைகளாக சொல்லுவாவ. ஆமாம், குணம் என்னடா, குணம் பணம் தானடா முக்கியம்னு சொல்ல மாதிரி ஆகும். இன்னைக்கு நேர தலைகளை, அன்னைக்கு பணம் என்னடா, பணம் குணம் தானடா நிரந்தரம்னு உலகத்தில் கவிஞன் அவனும் பேசியிருக்கான். உலக கவிஞன் சொல்லி கொடுத்தான், டேய் குணம் தாண்டா நிரந்தரம், பணம் இல்லைன்னு. இன்னைக்கு நேர தலைகளை பேய் கொண்டு போகிறான். சரி போட்டு அவன் குணம் உள்ளவங்க சொல்கிறான். அவன் என்ன புரியுறதுன்னா, நல்ல குணமாக இருக்கணும், அவன் பிள்ளைகள் இருக்கணும், மருமக இருக்கணும், இருக்கணும், எல்லோரும் ஆசைப்படுறீங்கல்ல பேர பிள்ளைகள் நல்ல குணமாக இருக்கணும். என்ன ரகசியம்னு கேட்டிங்கன்னா, மனுஷனை தேவன் படைத்த போது பூரண சற்குணமாய் படைத்தார். அல்லேலூயா. அது மத்தேயு 5:48 தானே, அவர் பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய்
இருங்கள். நல்லா இருக்கான்ல. இன்னைக்கு உலகத்தை பாருங்க, ஒருதனே நம்ப முடியல. மாப்பிள்ளையை நம்ப முடியல, பொண்டாட்டியை நம்ப முடியல, பிள்ளைகளை நம்ப முடியல. பார்க்கலையா செய்திகளை? நீங்கள் பார்க்கலையா? அவன் உறங்கி கிடக்கா, கல்லை தூக்கி போட்டு கொண்டு போடுவேன், அம்மி குழாவியை தூக்கி போட்டு. இதுன்னு நம்புறது அப்படி பயங்கரம். எங்கே போகுது இல்லையா? பொம்பளையும் நம்ப முடியல, ஆம்பளையும் நம்ப முடியும். ஆடு குழம்பு. நமக்கு தெய்வமே இந்த உலகத்தில் வந்து பிறந்துட்டோமே அப்பா. பல வேளை அப்படி ஆயிடுது இல்லையா? அது ஆண்டவருக்கு அப்படி ஆகி போச்சான். அது வந்து எஸ் நோ ஆதியாகமம் 6:5 மனுஷனுடைய நினைவுகளின் தோற்றம், மனதின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததாக இருக்கிறது என்று கர்த்தர் கண்டு தாம் மனுஷனை உண்டு பண்ணினதற்காக மனஸ்தாபப்பட்டார். இருக்கா? நம்ம மாதிரி தான். இந்த பிள்ளைகளை பெற்றுட்டோமேன்னு பெற்றவர் தலையில் அடிச்சுக்கிடுவாங்க. சிலர் தற்கொலை பண்ணி போடுறாங்க. இந்த பிள்ளைகளை பெற்றுட்டோமே இப்படி ஆகி போச்சேன் உலகத்தில். சரி, அவ்வளோ கொடுமையாக போச்சு இல்லையா? இந்த கொடுமைக்கு என்ன காரணம் தெரியுமா? தேவ சித்தம் செய்யாமல் தேவ சாபத்தில் சிக்கினதான் காரணம், முதல் காரணம். ரெண்டாவது, சாத்தானுடைய பிடியில் சிக்கினது காரணம். நீங்கள் 2 தீமோத்தேயு 2:26 தானே? 2 தீமோத்தேயு 2:26 அது என்ன சொல்லுதுன்னா, பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிறவர்கள் மயக்கம் தெளிந்து கண்ணிக்கு நீங்களாகத்தக்கதாய் சாந்தமாய் உபதேசம் பண்ணணும். கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. மனுஷனுடைய மனசில் குடியிருக்கிறது யாரு? பிசாசு. நல்லா படிச்சிருக்கு, நல்ல வேலை இருக்குது, நல்லா இருக்குது. உள்ள பேய குடி இருக்கிறது எனக்கு தெரியுமான்னு கேட்டேன். பிள்ளைகளுக்கும் தெரியலை, பயவளுக்கும் தெரியலை. இல்லை உள்ள பேய குடி இருக்கு. இதுதான் பிரச்சனை. அது உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாது. உள்ள பேய குடி இருக்கிறத அதுக்குள்ளே ஊழியக்காரர்களுக்கு முடியும். அதுக்குள்ளே சூழ்நிலைக்கு வந்தால் தான் அதை கண்டுபிடிக்க முடியும். முதல்ல நமக்குள்ளே இருக்க பேய நம்ம கண்டுபிடிச்சனமே, அது இல்லையா பிரச்சனை இல்லையா? அது எபேசியர் 2:1-2 போடுங்க, 1 போடுங்க. எபேசியர் 2:1 அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்திருந்தவர்களாகிய நம்மை தேவன் உயிர்ப்பித்தார். எபேசியர் 2:1 உயிர்ப்பித்தார். அவைகளுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் எப்படி நடந்தோம்? நம்முடைய உலக வழக்கத்தின்படி நடந்தோம். பார்த்துடுங்க, இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்ப நடந்தோம். கீழ்ப்படியாமையின் பிள்ளை இடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கு ஏற்ப நடந்தோம். சரிதானே? அவள் ஒன்று உலக வழக்கம். உலக வழக்கத்தில் நடந்தால் உலக வழக்கத்தில் நடக்குதான் நமக்கே நடக்கும் இல்லையா? நமக்கு தான் மாற்றம் இல்லையே. இது ஒன்று. ரெண்டாவது, ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவியாக்கம் உலகத்தை ஆட்சி செய்து, மனுஷரெல்லாம் ஆட்சி செய்து. அது உங்களுக்கு தெரியாது, அது எங்களுக்கு தெரியும். இந்த பயலுக்கு தலை வெட்டு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ இந்த பேவுள்ள நுழைஞ்சிட்டு எப்படி அப்படியே கண்டுபிடிச்சிடுவோம். சில டைப்பில் இது ஒரு டைப்பாக துணி கொடுக்கறத பார்த்தாலே இது வேற ஆவி உள்ள வந்து ஏறிட்டு போல இருக்கே. இல்லையோ, நல்ல அறிவுள்ள அனுபவம் உள்ள பெற்றோருக்கு தெரியும். பாருங்க, பெற்றோருக்கு தெரியும். பையன் இப்படி போகிறான், இந்த பேயா வந்துட்டுது. அந்த குணங்கள் நடவடிக்கையை பார்த்து பேயா உள்ள ஏறிட்டுங்கிறத பெற்றோர் கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்போ நமக்கு பல வேளை நமக்குள்ள குடியிருக்க பேயே குடியிருக்கதே நமக்கு தெரியாது. நம்ம பரிசுத்தாவியாக்கம், நான் தேவ பிள்ளையாக்கம், தேவ தூதியாக்கம், இப்படி நல்லா நம்ம நினச்சிக்கிடுது. அது தேவ சமூகத்தில் வந்தால் தான் தெரியும். ஆமாம், பல சிக்கல். எனக்கு ஒரு சர்ப்ரைசிங் மேட்டர் சொல்கிறேன். இங்கே சொன்னான்னு தெரியல. கன்னியாகுமரி பக்கம் ஒரு வீட்டுக்கூட்டத்தில் நான் பிரசங்கம் பண்ண கூட்டிகிட்டு போனாங்க. முதல்ல கொஞ்சம் ஒரு சின்ன ஆராதனை. அந்த வீட்டு தாயாரெலாம் இருந்தாங்க. துள்ளி குதித்து அந்நிய பாஷை பேசி, ஆமாம் இது கொஞ்சம் சிக்கலான ஒரு விஷயம் வந்துட்டு நான் மறைக்கலை, சொல்லிடுறேன் உங்கள் நாலேஜுக்கு. அந்நிய பாஷை பேசி பயங்கர ஆட்டம், துள்ளி குதிச்சு ஆடிச்சு. அப்போ நான் நினச்சேன், இங்கேயும் பரிசுத்தாவி வந்திருக்கு போல இருக்குது, நல்ல காரியம் தானே நினச்சிட்டேன். அப்போ என்ன பிரசங்கம் பண்ணது? அது மத்தேயு 6:31, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவனுடைய நீதியையும் தேடுங்கள். அந்த தேவராஜ்யம். தேவராஜ்யம்னா என்னது? தேவ சித்தம் செய்கிறது தான் தேவராஜ்யம். தேவ ஆவியினால் நடத்தப்படுறது தான் தேவராஜ்யம். நான் இப்படி இந்த தேவராஜ்யம்னா என்ன, நாம் எப்படி தேவராஜ்யத்துக்கு வெளியே இருக்கிறோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு 2 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த அந்நிய பாஷை பேசி துள்ளி குதிச்ச ஒரு பொம்பளை துள்ளி குதிச்சது இல்லையா, அது அங்கேருந்து 2 கையை முறைக்கிட்டாய். நான் யாருன்னு தெரிய மாட்டேன்னு கேட்குது. கொள்ளாமா? புரியுதா உங்களுக்கு? இது ஒரு விசித்திரம். நீங்கள் குழம்பிடாதங்க. அந்நிய பாஷைக்கு ஒன்றா எதிராக பேசலை. அந்நிய பாஷையில் பேசுகிற தேவ ஆவினால் பேசுகிறவருக்கு பிசாசம் இப்போ செய்கிறானா, அதுதான் எங்களுக்கு பிரச்சனை. நான் சொன்னேன், நீ யாருன்னு அறிய விரும்பல, ஓடிப்போ பிசாசுன்னே. அது தரையில் விழுந்து சர்ப்பம் மாதிரி நெளிஞ்சு வாமிட் பண்ணி ஓடி போச்சு. இப்போ எங்கே வர பேய் வந்துருக்குன்னு பார்த்துடுங்க. அந்நிய பாஷை பேசுகிற அளவுக்கு, ஏமாத்துகிற அளவுக்கு பேய். இதெல்லாம் நாங்கள் அனுபவத்தில் பார்த்துட்ருக்குறோம். அந்நிய பாஷைக்கு எதிராக பேசலை. உங்களை அதிகமாக நான் அந்நிய பாஷை பேசுகிறேன்
அதுக்காக தேவனை துதிக்கிறேன், அந்நிய பாஷை பேச தடை பண்ணாதருங்க, எல்லாம் பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்கட்டு, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் குடியிருப்பே இப்போ இந்த வடிவத்தில் வருகிறது என்கிறது நாங்கள் அனுபவத்தில் பார்க்குறோம். அது காட்டி தர்றதுனால நாங்கள் பார்த்ததுனால சொல்லுறோம். எதுக்கு சொல்லுகிறோம்? வெளியே அது பாசாங்க பண்ணினாலும் தேவனுடைய சத்தியம் போனோன்னு அதை ஆட ஆரம்பிச்சுட்டு பார்த்தீங்களா, நான் சொல்ல வந்த விஷயம் அதுதான். அதுக்கு தான் நான் சொன்னேன், அது என்ன வேஷம் போட்டாலும் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தியம், தேவனுடைய ஆவி இருக்க இடத்துல வந்தோடனே அது ஐயோ எனக்குங்க அந்த பொய்யின் ஆவி, நான் சத்தியத்தை பேச ஆரம்பித்தோடனே அது ஆட ஆரம்பித்ததை பார்க்குறோம். சரி, அப்போ அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்குள்ள இந்த இது இருக்குது, பிறகு சரியாச்சு. ஸோ இது மாதிரி பல வேளை நமக்குள்ளே இருக்க ஆவி என்னென்ன நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. இந்த லட்சணத்தில் மற்ற ஆளுகளுக்குள்ளே இருக்க சாத்தான புரியாது, எப்படி ஈஸியாக நம்ம ஏமாற்றி போடும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய சிக்கலான பிரச்சனை. சரி, அப்போ இந்த சூழ்நிலையில் நாம் சிக்கி இருக்கிறோம், இந்த சூழ்நிலைக்கு நடுவில் இருக்கிறோம். இப்போ நாம் தேவ பிள்ளைகளாய் தேவனுடைய சாயலில், தேவனுடைய குணத்தில், தேவனுடைய தன்மையில் வளர வேண்டும் என்றால் நமக்கு கொஞ்சம் உபத்திரவங்களை அனுமதிக்க வேண்டியிருக்கு. புரிஞ்சுதா? அடுத்தது புரிஞ்சுதா? உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன், அதை புரியும்படி சொல்கிறேன். நமக்கு சில ஆளுகளை நான் பார்த்துருக்கேன், நல்ல ஆரோக்கியமாக இருக்க காலத்தில், எல்லாம் வசதியாக சுகபோகமாக அவங்க விரும்புகிற மாதிரி இருக்கிற காலத்தில் அந்த ஆளுகிட்ட யாரும் நெருங்க முடியாது, பேச முடியாது, பிடிச்சி நிறுத்த முடியாது, அப்படி எல்லாம் இருப்பாங்க. புற பாடுகளுக்கு மேலே பாடு, கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம், நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம், எல்லாம் போன பிறகு போய் பேசி பாருங்க, நல்ல குணமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. கவனிச்சிருக்குதுங்களா? இவ்வளவு மோசமாக இருந்த ஆள், இவ்வளவு கடினமாக கொடுமையாக இருந்த ஆள் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த நபர் ஆண்டவர் அவ்வளவு கடினமான துன்பங்களின் வழியாய் நடத்துனது. அல்லேலூயா! புரியுதா உங்களுக்கு? பாடுகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் நெருக்கங்களும் வந்தாதான் நம்ம ஜென்ம சோபம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு நமக்கு புத்தியில் தெளிவு, அதுக்கு பிறகு தோணும், ஆமாம் பிரசங்கார் ஒரு காலத்தில் நானும் அப்படி தான், இப்போ தான் புத்தி தெளிஞ்சு, எப்போ இவ்வளவு நஷ்டம் வந்த பிறகு, இவ்வளவு கஷ்டம் வந்த பிறகு, இவ்வளவு இழப்பு வேதனை வந்த பிறகு, இவ்வளவு கண்ணீர் வடித்த பிறகு தானே புத்தி தெளிஞ்சது, பிறகு குணம் மாறிச்சது. அப்போ இது நமக்கு நன்மை தானே இல்லையா? என்னத்தை சொல்லுது? புரியுதா? ஆண்டவர் ஏன் உபத்திரவங்கள் வழியாய் நம்ம நடத்துகிறாருன்னு உங்களுக்கு புரியுதா? நான் கேட்டதை தரையில, கேட்டதை இருந்தால் தான் தரையில் நிற்க மாட்டோமே நம்ம, அல்ல இல்லையா? நம்ம கேட்டதெல்லாம் தந்தால் எப்படி இருக்கும்? ஒரு கடவுள்கிட்ட போய் தவம் இருந்தானா, நான் யாருக்கு நேராக கை நீட்டுகிறேன்னு அந்த ஆள் செத்துள்ளனோன்னு கடவுள் வரம் கொடுத்துட்டாரான். இப்போ வரம் கொடுத்த கடவுளுக்கு நேராக கையை நீட்டாராம், கடவுள் ஓட்டம் கடைசியில் அங்கே பிராணத்தில் எங்கேயோ படைச்சது இல்லையா? இல்லையா? சிக்கலாகி போவோம் இல்லையா? அது உலக பாசையில் சொல்லுவாங்க, குதிரைக்கு சும்மாயா கொம்பு கொடுக்காம வச்சிருக்கு, கொம்பு கொடுத்தா அதை பயன்படுத்த முடியுமா? அது போகிற வர வேலை இடிச்சு தள்ளிட்டு போவோம், அது வேலைக்கு உதவாது. அதனால கொம்பு கொடுக்க இல்லையா? இது மாதிரி நம்ம உபத்திரவங்கள் கஷ்டங்கள் வழியாக நடத்தினாதான் பாருங்க நம்முடைய பறவை குணம் போவோம். சரியா? உலகத்தில் சொல்ல பறவை குணம் பேக்கி கொடுத்தாலும் போகாது பிரசங்காரு, பேக்கி கொடுத்தா போகாது, அது பேயும் சேர்ந்து உள்ள வரும். அது ஆண்டவர்கிட்ட வந்தேன்னா அதுக்கு வேறு மருந்து வச்சுருக்காரு, டானிக்கு, அதை கொடு இருக்கு சொல்ல இல்லையா? வெயிட் லாஸ், இந்த மருந்து தின்னா வெயிட்டு குறைஞ்சிரும், சுகருக்கு நார்மல் ஆயிரும், ஆமாம் குழப்பெல்லாம் பிடிங்கிடுது இல்லையா? இது மாதிரி உள்ள மருந்து ஆண்டவர்கிட்ட இருக்குன்னு, அதான் உபத்திரம் இல்லையா? அதனால தான் உபத்திரவங்களே பிரியப்படுகிறோன்னு அப்போஸ்தலன் சொல்லிட்டா. உபத்திரம் வந்து நல்லதுதான். ஆமாம், தாவீது சொன்ன மாதிரி உபத்திரம் நல்லதுதான் இல்லையா? ஆமாம் பிரசங்காரு, என் மாப்பிள்ளைக்கு இந்த பாடு வராட்டும் அவன் கொடப்பட மாட்டான் இல்லையா? மனசில் சொல்லுவான், வெளியே சொல்ல மாட்டான். பாட்டு நீ இப்படி பட்டாத சில வேளை சிக்கலில் மாட்டி படுக்கையில் கிடக்கும்போது அவங்க தான் ஐயோ அம்மான்னு சத்தம் போடுவான். இவன் பெஞ்சாச்சு சொல்ல மாட்டான், கிட்ட நன்று பாட்டு நீ ஆச்சு என்ன ஆட்டமாட ஆடுனா, நீ சின்ன ஆட்டமாக ஆடுறா. ஸோ முன்னால் நிற்க எங்களுக்கு தைரியம் இல்லை, இவன் ஆமா ஆமாம் விடு கொள்ளாமா தேவைதானே. ஒரு இடத்துல எங்கள் ஊரில் ஒரு ஆள் இப்படி தான், அவர் நல்ல கட்டுமுட்டாக இருப்பார் பாருங்க, அவர்கிட்ட யாரும் பேச முடியாது, அவர் பேசுறதே கம்பீரமாக, ஏன்னா ஏதோ அடிச்சிடுவார் கையை வார் இன்னும் அப்படின்னு பயப்படுவாங்க அவர்கிட்ட பேசுகிறதுக்கு. மனுஷனுக்கு சில கஷ்டம், வேலைக்கு போக முடியாது, அப்படி இப்படின்னா பல கஷ்டம் வந்து குடிச்சிக்கு பைசா இல்லை, தண்ணி அடிக்கிற பைசா வேணாம்ல கிடந்தார். ஒரு கட்டத்தில் வீடை தீ கொடுத்து போட்டார் ஒரு கட்டத்தில். அப்போ ராத்திரி நான் கொஞ்சம் வாலிபன், அப்போ எங்கள் அப்பா நாங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த அம்மா சத்தம் போடுவோம், ஏய் தீ கொடுக்கானே வீட்டை தீ கொடுக்கானே ஆளும் சத்தம் போடும். ராத்திரி நாங்கள் எல்லோரும் ஓடி போய் தண்ணியெல்லாம் விட்டு அணைச்சிருவோம். அணைச்சிட்டு
இப்படி அந்த வீட்டுக்கு சூழ்நிலை நடக்கும். கொஞ்ச நாள் கழிஞ்சது. எங்கள் வீட்டு பக்கம் அந்த அந்த ஆளுக்கு மனைவி வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் மிளகா, பச்சை மிளகா நிறைய காய்ச்சி கிடக்கும், செடிகளில் காய்ச்சிக்கிடும். எல்லோரும் பறிச்சிட்டு போவாங்க, கண்டுக்கிறது இல்லை. ஓகே, அது பறிச்சிட்டு போவோம். வரும் வந்தாக்கில் என் மனைவி கேட்டாங்க, இப்போ உங்கள் வீட்டுக்காரர் எப்படி அப்படின்னு. நான் ராத்திரி முழுவதும் இருந்து ஜோம் பண்ணிவிட்டு விடிய விடிய கிடந்து உறங்குனேன். நான் உறங்கு படுத்துருக்கேன். ஆனால் கண் உறங்கையில் அவங்க வெளியே பேசுகிற சத்தம் கேட்குது. எனக்கு நேரம் முடிச்சிட்டு இல்லையா? அது என்னன்னா, அவங்க வீட்டுக்காரருக்கு எப்படி, அது அண்ணா அவருக்கு சோக்கேடெல்லாம் வந்து ஆஸ்பத்திரி கொண்டு போனோம், இனி இந்த ஆள் தேராது, நீங்கள் வீட்டில் கொண்டு வச்சுக்கிடுங்க, அப்போ ஒரு தடவை போட்டு சீக்கிரமாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டாவ. இந்த ஆளை கொண்டு நாங்கள் அதனால் அவர் கொண்டு வீட்டில் கொண்டு போட்டிருக்கேன், அண்ணா கிடக்காரு அப்படின்னு சொல்லிச்சுது. இது எனக்கு காதில் கேட்டு நான் உள்ள படுத்திருக்கேன். உடனே போயிட்டு இருந்து படுக்கையில் யோசிக்கிறேன், இந்த ஆள் பொல்லாத மனுஷன், ஒருத்தனம் கிட்ட நெருங்க முடியாது, அதான் உண்மை, தெரிஞ்ச ஆள், வீட்டை ஏற்றி குடிச்சு போடுவார். இப்போ இந்த மனுஷன் களியாமல் கிடக்காரு, நம்ம ஒரு ஊழியக்காரன் ஆயிட்டோம், சுவிசேஷ ஊழியத்துக்கு வந்தாச்சு, வேறு ஒன்று போய் பார்த்தா என்ன, நமக்கு அந்த இயல்பாக வரும். எங்கிட்டா 2 வார்த்தை சொல்லான்னு கேட்டால் பூந்துருவோம்ல, அந்த மைண்டில் தான் இருப்போம். அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்தோடனே எல்லாம் பல்லாம் தேய்ச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணிவிட்டு போனேன். பார்க்க போனால் அவர் படுக்கையில் படுத்திருக்கார். பக்கத்தில் போனோன்னா, பிள்ளை வா கூப்பிட்டார். ஏன் பிள்ளை வான்னு கூப்பிட்டாருன்னா, இவர் வீடை தீ கொடுத்த வேலை தண்ணி ஊற்றி அணைச்சது நானே, எனக்கு அப்பாயே இல்லையா, அது அவருக்கு மனசில் இருந்திருக்கு. அதான் அதான் பாருங்கள், அந்த டைப்பை பாருங்கள். பிள்ளை வா. நான் பக்கத்தில் போய் ஸ்டூல் இருந்தாலும் இருந்தார். நான் அப்போ நான் அப்படி இருந்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை எப்படி மென்மையாக நிதானமாக, நீ பெரிய பாவியாக்கும் அயோக்கியனாக இப்படி எல்லாம் ஆரம்பிக்க மாட்டோம், அதுக்கு ஒரு முறை இருக்குது. பாவியில் அரிச்சிக்கிற சொல்ல அதில் வந்தார். அப்படி எல்லாம் பேசி அவருக்கு சுவிசேஷம் எல்லாம் சொன்னால் அவர் மரியாதையாக கேட்டுகிட்டே கிடக்கார். நான் மனசில் நினச்சிக்கிட்டேன், நல்ல காலத்தில் இந்த வார்த்தையை பேசியிருந்தேன், அதுக்கு நான் அட்டி விழுந்திருக்கேன். எனக்கு புரியுதா அவங்களுக்கு? பாருங்களாம், அட்டி விழுந்திருக்கோம். சரி, எல்லாம் நேரம்தான், சரி சரி மனசுக்குள்ள வச்சுட்டு பேசிகிட்டே இருக்கேன், பொறுமையாக கேட்டுக்க. கடைசியில் சொன்னேன், நான் உங்களுக்கு அவர் ஜோம் பண்ணுறேன்னு சொன்னேன். அவ்வளோதான். அவர் எழும்பி, அவருக்கு படுத்திருக்காரு, எழும்ப முடியாது, எழும்பி இப்படி உட்காருறதுக்கு முயற்சி பண்ணார். நீங்கள் எழும்பாண்டாம் நீங்கள் படுத்து இருங்கன்னா அந்த மனுஷன் கேட்கல. எழும்பி இப்படி குனிஞ்சு இப்படி உட்காந்துருக்காரு, முழங்கால் போட முடியாது. நான் பொதுப்படையாக ஒரு ஜோம் பண்ணேன். எல்லாம் நமக்கு தான் தெரியுமே, சுவிசேஷல் ஜோம் பண்ணுறேன். மறுபடி எனக்கு தந்த அதிகாரத்தைப்படி ஜோம் பண்ணிவிட்டு, ஆமேன், கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார், கைவிட மாட்டாருன்னு அப்படி பொதுவாக சொல்லிவிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். ஒரு வாரம் கழித்து சைக்கிளில் நான் ஜங்ஷனுக்கு வந்தேன், அந்த ஷாப்புக்கு வந்தேன். கடைக்கு வந்தா இந்த ஆளுக்கு கம்பீரமாக கடற்கரையில் ரோடங்கரையில் நிற்காரு. கொள்ளாமா சாவு கிடந்த மனுஷன் என்ன பார்த்து சிரிக்காரு. கொள்ளா சாவுலேயே அந்த ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டாரு. அற்புதம். அதுக்கு பிறகு சில ஆண்டுகள் அவர் உயிரோடு இருந்து அதுக்கப்புறம் தான் காலமாகி போனார். நான் ஊழியங்களுக்கு வெளியே போயிட்டு நான் கேள்விப்பட்டேன். சரியா? இல்லையா? என்ன பிரிச்சிய? அப்போ எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது இல்லையா? பிரசங்கியாரு நிச்சயமாக இருக்குது. சரியா? ஒருத்தரப்பட்டது நல்லது. அப்போ இது மாதிரி நம்முடைய பறவை குணத்தை எல்லாம் மாற்றுறதுக்கு ஒருத்தரவங்களை அவர் அனுமதிக்க வேண்டியிருக்கு. ஒரு நாளும் ஒருத்தரவன் தெரியலையே பிரசங்கியாருன்னா, அப்போ நீ இன்னும் கொஞ்சம் பூரணப்பட வேண்டியிருக்கு, இன்னும் கொஞ்சம் பக்குவப்பட வேண்டியிருக்கு, இன்னும் கொஞ்சம் குணப்பட வேண்டியிருக்கு இல்லையா? குணப்படுகிற தானே ஊசி போடுவாவே, காய்ச்சல் தீர்ந்த அப்புறம் ஊசி போட மாட்டாவே இல்லையா? அது தான் இப்படி நிறைய ஊசி போடணுமா? ஆமாம், சோக்கையோட கொணாவே இல்லையா ஊசி போடணும், சோக்கையோட கொணானா போடாண்டா. சரி, மனசிலாச்சா? இது மாதிரி தான். இது மனசில் வச்சுக்க, இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாதையாக நான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்களை நானும் தெரியும், அவர் நினச்ச மாதிரி ஒன்றும் ஓடிட முடியாது. நின்று உட்காந்து பூர்வ பாதைன்னு கேட்டு போனோன்னு சொல்ல மாதிரி அதை அப்படி நிதானமாக தான் போக முடியும். ஒரு படியாக பார்த்துடுங்க. முதலாவது நாம் ஆத்மாவிலே குணப்படணும், தேவ சாயல் வரணும், தேவ சித்தத்தின் அடிப்படைகள் வரணும். அதிலே போட்டு கறக்குவார். நீங்கள் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசத்துக்கு போலான்னு கூட்டிகிட்டு வந்தார் பாருங்க. அற்புதம். 10 வாதம் அனுப்பியாக, இல்லைன்னா பார்வன் விடமாட்டேன்னு சொல்லிட்டான். அப்புறம் அவனுக்கு தலைப்பிள்ளைகளெல்லாம் கொன்று அப்படி தான் விட்டது. வந்தாச்சு. வந்தால் வழியில் பிரச்சனை. அந்த செங்கடலை 2 பிளந்து வழி போட்டாக்கும் அவன் அந்தரத்துக்கு வந்தாச்சு. வானத்தில் இந்த மன்னா கொடுத்ததெல்லாம் நடத்திட்டு வந்தாலும் இந்த ஜனங்கள் என்ன செஞ்சாவ? ஒரு கண்ணுக்குட்டியை உண்டு பண்ணி நம்ம எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளே பாருங்க. அந்த தெய்வத்தை மறந்துட்டு இப்போ வேற எங்கேயோ போயாச்சு. இப்படி போய் 10 தரம் பரீட்சை பார்த்தாள். அப்புறம் விளைவு என்ன தெரியுமா? கர்த்தர் சொன்னார், உங்களுக்கு தருவனில் ஆசீர்வாதம் தரமாட்டேன், உங்களுக்கு இந்த வனாந்திரத்தில் வட்டங்கரைக்கி அழிப்பேன். 40 வருஷம் 40 நாளில் போக வேண்டிய தூரத்தை
எத்தனை வரையும் சுத்தினாவலாம்? 40 வருஷம். என்னத்தினால? கீழ்ப்படியாமையினால தானே. ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு தேவ சித்தம் செஞ்சுட்டு தான் நேரத்தை போயிருக்கலாமா? புரியுதா உங்களுக்கு? வருஷம் நிறைய ஆயிட்டு, அனுபவம் நிறைய ஆயிட்டு. பல வேளை சீனியர் விசுவாசின்னு சொல்லுவாங்க. வயசில் தான் சீனியர், அனுபவத்தில் தான் சீனியர், தகுதியில் இன்னும் சீனியர் ஆகல. அப்போ என்ன வேணும்? இப்படியே போட்டு கறக்கணும். இப்போ புரியுதா உங்களுக்கு? ஒரு ஐடியா கிடச்சிதா? இந்த தேவ சித்தத்தின் எல்லைக்குள்ளே நாம் சரியாக வராததுனால அவர் பல உபத்திரவங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் ஒப்பு கொடுத்து இப்படி வனாந்திரத்தில் போட்டு கறக்க வேண்டிய ஆயிரும். புரியுதா உங்களுக்கு? அப்போ நேரத்தை ஆண்டவரே நான் என்ன சித்தமாக இருக்கிறேன் அப்படி பாதத்தில் விழுந்துட்டியல்னா வேலை கொஞ்சம் ஈஸியாயிரும் இல்லையா? நம்ம பிள்ளைகள்கிட்ட அப்படி தானே சொல்லி சொல்லி பார்ப்போம். கொஞ்சம் நேரம் ஒரு கொய்யா கம்பு வச்சிருப்பேன், எடுத்து போட்டு அடிச்சு எம்மா எம்மா இனி செய்ய மாட்டேன். நேரத்தை மரியாதையை செஞ்சுருக்கலாமா? இந்த அடிபட்டு தான் நமக்கு தெரியும். நம்ம எல்லாம் எனக்கும் பேர பிள்ளை இருக்குது, பிள்ளை அவ்வளோதானே. அப்போ தெரியுது இது அடியா மாடு படியாது. அப்போது நம்ம ஒரு இடத்துல அப்படி தான் வந்துக்கிட்டே இருக்கு. நான் வேற எல்லாம் போகிறேன். ஒரு தாயார் பையன் வளர்ந்துட்டான், தள்ளையோட பையன் உயரமாக வளர்ந்தாச்சு. பையனை போட்டு அடிக்கிறான். அடிச்சதுக்கு பிள்ளை இல்லை, பெரிய பையன் கையை முறுக்கி இடிக்கிறான். நான் கேட்குறேன், இந்த பையன் ஒன்னோட இவ்வளோ வளர்ந்தாச்சு இல்லை, இனி எனக்கு இந்த பையனை போட்டு இப்படி அடைச்சிய? உங்கள் பிள்ளையெல்லாம் அடித்து தான் வளர்க்கணும், அப்போ தான் அது ஒழுங்காக இருக்கும். இடிக்கணும். ஓ, அப்போ சொன்னேன், அப்போ ஒன்றையும் ஆண்டவரை அடித்து தான் வளர்க்கணும், இல்லைன்னா நீ உருப்பட மாட்டா. உனக்கு மக்களை அடித்தா தான் வளர்த்து சரியாவான்னு சொல்ல. அப்போ ஒன்றையும் ஆண்டவர் அப்படி தான் வளர்ப்பார். இல்லையா? புரியுதா? ஏன் தானே? அப்போ அன்புக்குரியவர்களே, நாம் தேவ சித்தத்தின் எல்லைக்குள்ளே சீக்கிரமாக வந்துட்டோம்னா, அர்ப்பணத்தை ஆழப்படுத்திட்டோம்னா, ஃபுல் அன்கண்டிஷனல் சரண்டர்னு சொல்லுவோமே, சரண்டர் ஆகிட்டுனா வேலை கொஞ்சம் ஈஸி பார்த்துடுங்க. இல்லைன்னா தள்ளி வளைச்சி திருக்கி ஒடிச்சு சில அளவில் அப்படி தான் அவர் நினச்ச இடத்துக்கு கொண்டு வர விடுவதில்லை. அதான் தாவி சொன்னா இல்லையா, அங்கே முன்ன போக முடியலை, இங்கே போக முடியலை, எல்லா பக்கமும் சங்கடமாக இருக்குது. இது நீங்கள் புரியுங்க. தேவ சித்தத்தை கற்றுக்கொள்ள நீங்கள் ஒப்பு கொடுத்தா பயணம் கொஞ்சம் இலகுவாக இருக்கிறது. இல்லையா? சரியா? இது முதல் விஷயம். இந்த தேவ சித்தத்தில் இன்னொன்று சொல்லணும். நாங்கள் சிலருக்கு சொல்லுவோம்லே, இப்படி கிடந்து உலகத்திலேயும் மற்ற காரியங்களுக்கு அதுக்கும் மரம் வெட்டிக்கிட்டோம் மண்ணை வெட்டிக்கிட்டோம் கிடந்து நீ இப்படி சுற்றுவதை விட ஆண்டவருடைய வேலை செய்யறதுக்கு ஒன்றும் ஒப்பு கொடுன்னு சொல்லுவோம். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு கேளு. அவர் ஏதாவது அவருக்கா பாரஞ்சமக்க முன் வரணும். என்னது? நீ உலக பாரஞ்சமக்க போகிறா இல்லையா? பிள்ளைகளுக்கு பாரஞ்சமக்கணும், பேர பிள்ளைகளுக்கு பாரஞ்சமக்கணும், ஊராருக்கு பாரஞ்சமக்கணும், மாமா மச்சினி குடும்பக்காரர்களுக்கு பாறையெல்லாம் சமக்கு போய் கிடக்கா இல்லையா? காலையிலே முதல்ல ஆண்டவருக்கு பாரத்தில் ஒரு கொஞ்சம் பாரத்தை எடு, தோலை எடு. எஸ், அல்லனா உலகம் பிரச்சனை நிறைஞ்சதா, துன்பம் நிறைஞ்சதா, ஒன்றும் அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. நீ நல்ல காரியத்தை சமக்கு வந்துரு. மோசே பார்வோனின் குமாரத்தி என எண்ணப்படுவதை வறுத்து எகிப்தின் பொக்கிஷங்களின் மேல் ஆசை வைக்காம தேவனுடைய பிள்ளைகளோட உபத்திரவத்தை அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டான்னு இருக்குல்ல, மோசே தெரிஞ்சு கொண்டான்னு இருக்குல்ல, கஷ்டம்தான், பாடுதான். ஆனால் கர்த்தர் அவனோட கூட இருந்தார். ஹல்லேலூயா. அப்போ அன்புக்குரியவர்களே, ஒன்று கவனிக்கிறீங்களா? நம்முடைய ஜென்ம சுவாபம் பிரவை குணம் எல்லாம் என்ன செய்யணும்? போகணுமா போகண்டாமா? போனோன்னா கொஞ்சம் ஓத்திரம் வேணும் பிரசங்கியார். நம்மளே அப்படி தான் சொல்லுவோம், பிள்ளைகளை கொஞ்சம் கிறங்குல இல்லைன்னா நீ சரிப்பட மாட்டேன். வெளியே சொல்லாட்டாலும் மனசில் சொல்லுவோம் இல்லையா? இது போல் நம்முடைய பறவை குணம், நம்முடைய தீய குணம், கெட்ட குணம் போகிறதுக்கு உபத்திரவங்கள் அவசியமாக இருக்கிறது என்பதை இந்த பகுதியில் விளங்குறோம். ரெண்டாவது, இப்போ ஒன்று என்ன சொன்னேன், ஆண்டவருடைய காரியத்தை பாரத சமக்கு நீ முன்ன வரணும். அது எபிரேயர் 12:1, பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோக்கிறவர் முடிக்கிறவரும் இயேசுவை நோக்கி ஓடக்கிடும். பாவமானவைகளையும் தள்ளு, தேவையில்லாத பாரத்தை எடுக்காம. நான் சமையலில் சொல்லுவேன், உனக்கு சமயம் கிடைக்கிய நேரம் எல்லாம் உனக்கு ஒரு வேலையும் இல்லைன்னு வச்சுக்க. எனக்கு வெளியே வேலை இல்லை பெருசங்க, எனக்கு பெருசங்க வேண்டாம், தெரியாது பெருசங்க, நீ பெருசங்க வேண்டாம் வேண்டாம், பெரிய தீர்க்க தரிசனம் வேண்டாம் இப்போ ஆவாண்டாம், இல்லை பேசாமல் பாய எடுத்து போட்டு விட்டு ஜோம் பண்ண முடியுமா உனக்கு? இல்லையா? ஜோம் பண்ண முடியுமான்னு கேட்டேன். அங்கிருந்து சமயம் கிடைக்கும். ஆலையில் எல்லா சபைகளிலும் பழைய காலம் வளர்க்காததான் என்னைக்குமே கூட்டம் நடக்கும். என்னைக்குமே கூட்டம் 10 மணிக்கு அவங்க வீட்டு வேலையெல்லாம் அவசரம் மீன் வாங்கினேன், எல்லாம் கறி வச்சு பத்திரமா பூட்டி எங்கள் பிள்ளைமா பூட்டு போட்டு வச்சுக்கிட்டு இதில் வந்துருந்து 1 மணி வரை ஜோம் பண்ணிவிட்டு வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அடுத்து திருப்பியும் சாயங்காலம் 7 மணிக்கு பின்னும்
வருவாங்க. எப்போ பார்த்தாலும் ஜெபம் நடக்கும். அதாவது ஊழியத்தில் இருக்க பொம்பளைகளான ஆளுநர்லாம் சரி தான், இங்கே உள்ள எல்லாரும் வந்துடுவாங்க. அதுதான் அன்னைக்குள்ள வழக்கம். அவர்களுக்கு ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்தார், ஜெப ஊழியத்தை கொடுத்தார். சிலருக்கு வெளிப்பாடுகளை கொடுத்து என்ன ஆளுக்கு ஜெபின்னு சொன்னார். அவங்கள்ட்ட வெளிப்பாடு கேட்கறதுக்கு வந்துடுவாங்க. ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பா, வெளிப்பாடு வரும். உடனே ஆளு எல்லாம் வரும், அந்த அக்கா ஜெபம் பண்ண வெளிப்பாடு வரும் சொல்லுவாங்க. எனக்கு பிரச்சனை இப்படி இருக்குது, ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அவங்களுக்கு ஒரு ஊழியம் இருந்ததே. உங்களில் எத்தனை பேருக்கு இருக்குது? அல்ல இல்லையா? நீங்கள் சபையில் வந்திருந்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து நீங்கள் ஜெபிச்சு ஆண்டவருடைய ஊழியத்தில் ஒரு சுமையை எடுத்திருந்தா தந்துருப்பார் உங்களுக்கு. உங்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள மண்ணை மரக்கட்டியும் சமக்கு தானே பெரிய பாரம் பிரசங்காரு. எனக்கு பாரம் அவங்களுக்கு தெரியாதோ, நாங்கள் ஒன்றும் பாரம் தெரியாத ஆளும் இல்லையோ. இப்படி இல்லாதெல்லாம் தூக்கி தலையில் வச்சு பாரம் சமக்கத்தை விட்டுட்டு நாங்கள் சிலருக்கு இப்படி சொல்லிடுவோம், நீ முதல்ல இப்படி வா, அடுத்தது ஆண்டவருக்கா பாரம் சமக்க வா, அப்போ தான் இன்னும் அடுத்த லெவலுக்கு நீ போக முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வனந்திரமாய் வாழ்க்கை மாறே பட்டினி சஞ்சலம் நேர்கள். வனந்திரமாய் வாழ்க்கை மாறே பட்டினி சஞ்சலம் நேர்கள். வானமன்னாவால் ஞானமை போஷித்து, வானமன்னாவால் ஞானமை போஷித்து கணத மன்னா எசுவை பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. ஒன்றும் இல்லா வெறுமை நிலையில் உதவுவாரற்று போகையில், ஒன்றும் இல்லா வெறுமை நிலையில் உதவுவார் போகையில், கண்மாலை மேளந்து தண்ணீரை சுரந்து, கண்மாலை மேளந்து தண்ணீரை சுரந்து தாகம் தீர்த்த தயவை பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. ஹல்லேலூயா. ஓகே, ஹல்லேலூயா. அப்போ உபத்திரவங்கள் துன்பங்களுடைய அடிப்படை என்ன, அதனுடைய அவசிய நன்மை என்னங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஐடியா கிடச்சிதா? அதனால் தயவு செய்து வாழ்க்கையின் இது இடுக்கமான வாசல், நெருக்கமான பாதை, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களும் தேவனிடத்தில் அன்புகிறவர்களுக்கு சகல நன்மைக்கு எதுவாய் நடக்குது அப்படிங்கிற விசுவாசத்தோடு பணிவோடு. இன்னொன்று சொல்கிறேன், ஒவ்வொரு சூழ்நிலையும் இப்போ உங்களுக்கு முன்பாய் ஒரு நெருக்கம் வருதுன்னு வைங்க, ஏதோ ஒரு நெருக்கம், ஏதோ ஒரு கஷ்டம் வந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது, நான் செய்கிறத சொல்கிறேன், எனக்கு ஆண்டவர் படித்ததை நான் சொல்கிறேன். அது என்னன்னு சொன்னால், ஒரு நெருக்கம், ஒரு கஷ்டம் வந்தோன்னா உடனே உட்காந்துருது. இது ஏன் எனக்கு வந்தது? மை கொஸ்டின் இஸ் திஸ். புரியுதானே சொல்லுது? ஒரு கஷ்டம் வந்தோன்னே அண்ணன் உன்னாலியாக தம்பியாவில் புருஷனால் மனைவியால் குற்றம் சாட்டாமல் தனியாக போய் உட்காந்து இது ஏன் எனக்கு இது என்னத்தினால இது ஏன் எனக்கு நீர் அனுமதித்தீர் இல்லையா? ஏன் வந்தது நீர் அனுமதிச்சிருக்கணும்ல. அப்படி ஒரு விஷயம் இருக்கா? யோபோசித்தில் வேலையை அடைச்சி வச்சிருந்து பிசாசு உள்ள புக முடியாமல் நிற்கிறான். அவன் அனுமதி கேட்குறான் பாருங்க. அனுமதி கிடைச்ச பிறகு தான் அடுத்த காரியம் நடந்ததுங்கிற ஒரு எல்லை இருக்கு. இதை ஏன் எனக்கு அனுமதித்தீர்? உமக்கு அனுமதி இல்லாமல் நடக்க முடியாதுல்ல. இந்த கேள்வியை நம்ம கேட்கணும், இது எதுக்கு? அப்போ சில விஷயத்தை அவர் நமக்கு சொல்லி தருவார். நீ சில விஷயம் படிக்க வேண்டியிருக்கு, அதுக்காக இந்த அனுபவத்தில் இவனை கொண்டு போகிறேன். நல்ல இல்லையோ? சில அனுபவத்தை படிக்கிறது நாங்கள்லாம் அப்படி கடந்து வந்தவங்க தான். சில அனுபவத்தை நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன், அதுக்கு நான் உன்னை இந்த பாதையிலே கொண்டு வந்தேன். விசுவாசத்தை படிப்பிக்க இருக்கலாம், இன்னும் வேறு சில ஆவிக்குரிய அனுபவங்களை கற்றுக்கொள்வதற்கு இருக்கலாம், மற்றவர்களுக்கு பற்றி சொல்லக்கூடிய நடத்தக்கூடிய கழிவு தகுதி கெப்பாசிட்டி எபிலிட்டி அது வர்றதுக்கு இருக்கலாம். அதுக்காக நான் இந்த பாதையில் கொண்டு வந்தேன்னு சொல்லலாம். சில சந்தர்ப்பத்தில் இல்லை உன் குணம் சரியாகணும், புத்தி சரியாகணும், அதுக்கு வேண்டி நான் இந்த துன்பத்தை இந்த சூழ்நிலை அனுமதித்தேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா?
உனக்கு நன்மைக்கு அனுமதிக்கிறேன்னு சொல்லி ஏதோ ஒன்று கண்டிப்பாக சொல்வார். நமக்கு அதில் தெளிவு உண்டாயிரும். ஓகே, அவருக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்காது, எல்லாம் அவர் தான் வச்சுட்ருக்கார், எல்லாம் நன்மையாக முடியும் அப்படின்னு நம்ம ஆண்டவரை என்ன செய்ய முடியும்? முழுமையாய் சரியாய் பின்பற்றி செல்ல முடியும். சரி, இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். இந்த உபத்திரவங்களுடைய அடுத்த ஒரு முக்கிய அடிப்படை என்னவென்று சொன்னால், உபத்திரவங்கள் அதிகம் வரும்போது விசுவாசிகள், அது ஊழியக்காரர்களானாலும் விசுவாசிகளானாலும் செய்கிற ஒரு காரியம் உண்டு. அது என்ன தெரியுமா? ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். ஆண்டவரே, தாங்க முடியலாம்ப்பா, எனக்கு எடுத்துகிட்டு போயிடும், உங்களுடைய ராஜ்யத்தில் சேர்த்துடு, நான் உங்கள்கிட்ட வந்துடுறேன். சரிதானே? சொல்லியிருப்பீங்களா? நாங்கள் சொல்லியிருக்கோம். நான் நிறையவே சொல்லியிருக்கேன். எனக்கு ஈஸி. ஏன்னா பவுல் சொல்லிட்டார்ல, இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோட கூட இருக்க அதிக ஆசை உண்டுன்னு அவர் சொல்லுவார்ல. இது மாதிரி நமக்கு ஆசை தான், கொஞ்சம் கஷ்டம் தான். எதுக்கு இந்த உலகத்தில் போட்டு இப்படி கஷ்டப்படுத்தணும்? உங்கள்கிட்ட கொண்டு போயிருங்க. நான் வாய் விட்டு சொல்லிடுவேன், அடிக்கடி சொல்லிடுவேன். எங்கள் வீட்டில் கேட்டாலும் தெரியும், இந்த மனுஷன் எப்போ பார்த்தாலும் தான் சொல்லுவார், உங்கள்கிட்ட வந்துடுறேன், கொண்டு போய். அவர் கொண்டு போக மாட்டேங்கிறார். அப்போ சரி, உங்களுடைய வேலை நடக்கட்டும். சரிதானே? என்ன புரிஞ்சுங்க? இந்த உலகத்தில் தாங்க முடியாத பத்திரம், கஷ்டம், இழப்பு சூழ்நிலை வரும்போது தான் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் நமக்குன்னு ஒரு பரலோகம் உண்டு. என்ன உண்டு? நமக்குன்னு ஒரு இளைப்பாறின் தேசம் உண்டு, நமக்கு ஒரு கண்ணீர் இல்லாத ராஜ்யம் உண்டு. சரிதானே? ஏன்னா இந்த அது வெளிப்படுத்தல் 21:4 படித்தான். தேவன் உங்கள் கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பாருன்னு இருக்குல்ல. எப்போ? 21:1 சொல்லுது, புதிய வானம் புதிய பூமி உண்டாயிற்று, முந்தினம் இருந்த இடம் காணப்படலை அப்படின்னு இருக்குல்ல. புதிய வானம் புதிய பூமி உண்டாரு, பழசு போயிடுச்சு. அப்போ புதிய வானம் புதிய பூமி சூழ்நிலை உண்டானாதான் 3ஆம் வசனத்தில் தேவனும் தேவ பிள்ளைகள் ஐக்கியம், 4ஆம் வசனத்தில் கண்ணீர் யாவும் துடைக்கப்படும். அப்போ நமக்கு ஒரு ஆவிக்குரிய அறிவுள்ளவர்களுக்கு தெரியும், இந்த உலகத்தில் நம்முடைய துக்க நாட்கள் என்ன செய்யாது? 100க்கு 100 முடியாது. சரிதானே? துக்க நாட்கள் முடிந்து போகணும் வாக்குத்தத்தம் தான் இருக்குங்க. அது எப்போ எங்கன்னு கேட்டால் அது பரலோகத்தில். சரியா? நல்லா தெரியும். இந்த சாபம் பிடித்த உலகத்தை விட்டு வெளியே போனாதான் நமக்கு. அதான் வெளிப்படுத்தல் 14:13 கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு இளைப்பாறுவார்கள். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், எல்லாருக்கும் கிரியையில் அவரோட கூட போகும். நல்லா கவனிங்க. என்னைக்கு கண்ணை மூடுவோமோ அன்னைக்கு தான் இளைப்பாறுதலுங்கிறது எல்லாருக்கும் தெரியுங்க. அதான் ரெஸ்ட் இன் பீஸ் ஆர்ஐபின்னு எழுதுறான் இல்லை, ரெஸ்ட் இனியாவது ஓய்வு கிடைக்கட்டும், ரெஸ்ட் கிடைக்கட்டும், சமாதானம் கிடைக்கட்டும் உலக மனுஷன் சொல்லிட்டான். இங்கே அப்படிதான், கர்த்தருக்குள்ளே மரிக்கிற அன்னைக்கு தான் நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்னு தெரியும். அந்த ராஜ்யத்துக்கு போனால் தான் இளைப்பாறுதல் கிடைக்கும்னு தெரியும். அது வெளிப்படுத்தல் 22:3 இனி ஒரு சாபம் இராது, ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனம் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ சாபம் இல்லாத இயேசு ஆட்சி செய்கிற ஒரு ராஜ்யம் இருக்குது. அங்கே போனால் தான் என்ன உண்டாகும்? இதுக்கெல்லாம் பரிகாரம் உண்டாகும்னு ஒரு அறிவு தேவ பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்காரா? உங்களுக்கு தந்திருக்காரா? சொல்லுங்கள். சரி, உங்களுக்கு தந்திருப்பார். இப்போ என்ன ஆயிரும்னா, உலகத்தில் தாங்க முடியாத கஷ்டங்கள் வந்தோன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கலி இங்கேருந்து மைண்ட் அங்கே ட்ரிகர் ஆயிரும், சுவிட்சிங் ஆயிரும். எனக்கு ஆண்டவர்கிட்ட போகணும், பரலோக நேசம் வந்துடும். சரிதானுங்களா? உலகத்தில் துன்பம் அதிகமாக வந்தாதான் பரலோக நேசம் வருது. இப்போ புரியுதா? அதுதான் பிரசங்கியாரு, எனக்கு எப்போ பரலோக நேசம் வரணும்னு தான் இப்படி ஓத்த நிறுத்தாமல் வச்சுருக்காரு. அப்போ இன்ஸ்டால்மெண்ட்டில் அனுப்பிட்டே இருக்காரு. இல்லைன்னா உலக நேசம் வந்துடும்ல. ஒரு பிரச்சனைக்கா ஜோம் பண்ணோம், சரியாச்சுன்னு கொஞ்சம் சந்தோஷமாக கையை வீசி நடந்தா அண்ணா அடுத்தது வந்தாச்சு. இல்லையா, பிரேக் போட்டாச்சு பின்னும். புரியுதா உங்களுக்கு? அப்படிதான். இன்னும் சொன்னால் யாக்கோபு 4:4 உலக நேசன் தேவனுக்கு விரோதமான பகையின் அறியர்களாம், உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாக இருக்கிறான்னு சொல்லியிருக்குல்ல. அப்போ உலக நேசம் தேவனிடத்துக்கு எதிரிகளாக நம்ம மாற்றிடுதில்ல. சரிதானோ? ஆவிக்குரிய சத்தியம் பேசிகிட்டு இருக்கு. அப்போ தேவ ராஜ்யத்துக்கு போனோம்னா உலக நேசத்தை மட்டும் இது எடுக்கணும் இல்லை? எடுக்கணுமா வேண்டாமான்னு சொல்கிறீங்க? அது 1 யோவான் 2:15 தானே. உலகத்தில் அன்பு கூறாதீர்கள், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பில்லை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகியவைகள் உலகத்தால் உண்டானவைகள், தேவனால் உண்டானவைகள் அல்ல. உலகம் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். புரிஞ்சுதா? வசனம் புரிஞ்சுதா? இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, உலகமும் பரலோகமும் ஒன்றுக்கு ஒன்று எதிராக இருக்குது. புரியுதா?
உலகம் வந்து தேவ சாபத்தில் இருக்குங்க. பரலோகம் சாபம் இல்லாத இடம். உலகம் பிசாசனுடைய ஆட்சியில் இருக்கு. உலகம் முழுவதும் பல்லாங்கனங்கள் கிடக்கிறது. பரலோகம் தேவனுடைய ஆட்சியில் இருக்கு. புரியுதா? ஒன்றுக்கு எதிரான சூழ்நிலை. நம்ம இப்போ சாபமான சூழ்நிலையில், சாத்தானுடைய சூழ்நிலையில் இருக்கிறதுனால நம்முடைய மனசு என்ன செய்யப்படாதான்? இந்த சாபமான உலகத்தை நேசிக்கப்படாதான். இப்போ சரிதானா? சாத்தானுடைய ஆட்சி செய்கிற தேசத்தை நீங்கள் நேசிக்கப்படாதான். சரிதானா? அப்போ என்ன செய்யுது? பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணாலும் சும்மா கிடையும். போய் நமக்கு பணம் தண்ணீராக பாஞ்சிட்டு இருக்குது, கேட்குதெல்லாம் நடக்குது, எல்லாம் வசதியும் செழிப்பு இருந்தால் இது உங்களுக்கு மண்டையில் யாருமா? சொல்லுங்கள், மண்டையில் யாருமா? அதான் ஆண்டவர் சொன்னார்ல, ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தை வந்து அணைச்சிருமா. எவ்வளவு தான் நீங்கள் பரலோகத்தை பிரசங்கம் பண்ணாலும் இந்த உலக சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் அது உங்கள் மண்டையில் உரைக்காது. பணம் எல்லாம் இல்லாமல் கடனில் வச்சுக்கணும், வீடெல்லாம் வாடகைக்கு போகணும், சாப்பாடுறதுக்கு வசதி இல்லாமல் கஷ்டப்படணும். இப்போ தான் நமக்கு பரலோகம்னு சொன்னால் கொஞ்சம் பேர் மண்டையில், ஏன்னா இங்கே பாடுபடுறோம்ல, சரி இங்கே தான் கொஞ்சம் வரியும் பார்த்தோன்னா இல்லை அங்கேயாவது போய் சேரக்குள்ள வெளியே பார்ப்போம். என்ன சொல்கிறீங்க? அதான் இந்த எல்லைக்கு கொண்டு வர்றதுக்கு அவர் ஓத்துறதை அனுப்பிட்டே இருக்காராம். புரியுதா நான் சொல்கிறது? கொஞ்சம் ஆழந்தான் இல்லை? ஆமாம் பிரசங்கர், ஆழந்தான். அவர் அதிக உபத்திரவம் படும்போது அதிக பரலோக ஆசை வந்து விடுகிறது. அதிகமாக உலக நேசம் நம்ம விட்டு போகுது. சரியா பிரசங்கர்? இது இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இல்லையா இருக்குது? கஷ்டமாக இருந்தால் நேரத்தை உலக நேசத்தை விட்டுரு, அப்போ கஷ்டம் குறை. நேரத்தை தேவச்சித்தை ஒப்பு கொடுத்துட்டு கொஞ்சம் கஷ்டம் குறையும். நேரத்தை ஆண்டவருடைய காரியத்தில் பங்கெடுத்து பாரத்துக்கு முன்னே வந்துட்டு குறையும், இல்லைன்னா குறையாது. இதுதான் உண்மை. இதுதான் விசுவாசிகள் இப்படி தான் நடத்தணும். இப்படி எல்லாம் சிக்கி கிடக்குங்க. அல்லாமல் நகை நனையாமல் ஒன்று நெத்த பிடிச்ச முடியாது. பார்த்துடுங்க. சிலர் சொல்லாம பாஸ்டரே அவர்கள் மனம் உடைந்து வந்திருக்கிறாரு. அப்போ சரி, அப்போ என்ன வேணும்? அவர்களை ஆறுதல் படுத்தும்படியாய் நான் வார்த்தைகளை பேசணும். அப்போ தான் அவைய வருவாங்க. பிரசங்க மாதிரி சொல்லுது, அவங்க பாஷையில் அவங்க பார்வைக்கு நியாயமாக தெரியுது, சொல்லிட்டு போட்டு தப்பு கிடையாது. இல்லை என்கிட்ட சொன்னதான் சொல்லுவேன். எனக்கு ஆவியானவர் பட்டார்னு பதிலடித்தார். என்ன சொன்னார்னா, லேய் நான் தான் இவளை உடச்சி கொண்டு வந்திருக்கேன். கொள்ளாமா? அவர் சொல்றாரு உடஞ்சி வந்திருக்காவ, கொஞ்சம் ஆறுதலாக நடத்தின ஆள் வருவான். ஆண்டவர் சொல்லார் நான் தான் உடச்சே கொண்டு வந்தேன். நீ வரல சத்தியத்தை பேசு, மனம் திரும்பதில் பேசு. கொள்ளாமா? இப்போ நீ ஆறுதல் ஒன்றும் பேசாண்ட, நீ ஆறுதல் நான் கொடுத்துக்கிடலாம், திருப்பி விடடா வழியை. இங்கே ஜப சில சூழ்நிலைக்கு போகும்போது கூட நான் அப்படி தான் சொல்லுவேன். முதல்ல இந்த ஆளுக்கு மனசை தேவன் இடத்துல திருப்பணும். அதுக்கு தேவராஜ்யத்தை கொஞ்சம் பேசணும். பேசிட்டு தான் ஜபம். சும்மா வந்து செவிச்சு எனக்கு சுகம் ஒன்றும் தர முடியாது. இப்போ புரியுதா? அது தேவனுடைய திட்டத்தில் கிடையாது. பரலோக ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ண சுகம் பண்ணணும், அப்படி தான் சொல்லியிருக்கு. அன்புக்குரியவர்களே, அப்போ ஆவியானவர் பேசினார், நான் தான் உடச்சி கொண்டு வந்திருக்கேன், இது சரிப்படான்னு தான் உடைச்சேன். நீ இப்போ பரலோக ராஜ்யத்தை சொல்லு, இப்போ கேட்குதான்னு பார்ப்போம். இதுலேயும் கேட்காண்டா இனி எங்கே கேட்க போகுது? அல்ல இல்லையா? கேட்கலாண்டா சொல்லு, போட்டு இன்னும் கொஞ்சம் உடச்சி கொண்டு வரேன்னு இல்லை. அடுத்தது கொள்ளாமா? மனுஷருக்கு நினைவுக்கும் தேவனுடைய நினைவையும் பார்த்துடுங்க. அதான் 55:8 உங்கள் நினைவு ஏன் நினைவு இல்லை, உங்கள் வழி ஏன் வழி இல்லை, வானத்துக்கும் பூமியோட வித்தியாசம் இருக்கும், உங்களுக்கு வழிக்கு இறங்க வித்தியாசம் இருக்கும் போடான்னு கொள்ளாமா? இது ஆவியானவர் நடக்கும்போது நாங்கள் கற்றுக்கொண்டு அனுப்புவோம். அதான் விஷயம். உடச்சாப்ப இப்போ கிடையாது. ஒரு இடத்துல ஒரு பொம்பளை சாசு பிடிச்சி அது திருக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கு. அப்போ நானும் அதில் ஒளியத்துக்கு போனேன். பாஸ்டர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் அது கொஞ்சம் கண்ணை திருக்கி ஒரு மாதிரி பண்ணது இல்லையா, ஒன்று ஜோம் பண்ணி அதை விரட்டிடுவோமான்னு கேட்டேன். பாஸ்டர்கிட்ட போன இடத்துல நடந்தது. அவர் சொல்லுவார், வேண்டாம் பாஸ்டர், 5-6 நாளுக்கு இருக்கட்டும். உடனே நான் நிறைய பேரை பார்த்தாச்சு. வந்தோடனே ஜோம் பண்ணி எடுத்து விட்டா ஆள் விட்டான் பறந்த மாதிரி பறந்துடுது. அதனால இப்போ வேண்டாம் பாஸ்டர், கொஞ்சம் 5-6 நாள் இங்கே இருக்கட்டும். நான் ஜோம் பண்ணி நான் கொஞ்சம் வசனம் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் சரிப்படுத்தி வீட்டில் போய் வீட்டுக்கூட்ட எல்லாம் போட்டு கொள்ளாமா சொல்லிட்டு வருங்க. வீட்டில் போய் வீட்டுக்கூட்ட எல்லாம் போட்டு எல்லாம் செஞ்சு நான் கொண்டு விடுவேன். இப்போ வேண்டாம் பாஸ். சரி பாஸ்டர் நடக்கட்டும், அப்படியே ஆகட்டும். அவருக்கு பிரசங்க யாருக்கு தெரியுது கொள்ளாமா? அப்போ ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? சில வேலை அப்படி தான். இப்போ சொல்லுன்னு சொல்லுவார். கேட்கலன்னா நீ அடுத்த இடம் ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் கூட உடச்சி கொண்டு வரேன்னு இல்லையார். இப்படி பேச ஆண்டவர்கிட்ட என்னதை சொல்லுது? உங்களை நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க, உங்களை வச்சு பேச இல்லைனா எனக்கு அனுபவத்தில் ஆண்டவர் படிச்சிருந்தா சொல்லு. அப்போ அன்புக்குரியவர்களே, உடஞ்சி வந்தா ஆண்டவருடைய சித்தம் செய்யறதுக்கு அர்ப்பணிச்சா நம்ம கொஞ்சம் நைஸாக தப்பி போயிடலாம். இல்லைன்னா பின்ன உடச்சி தள்ளி இல்லாமக்கு என்னது என்ன சொல்லுதியா? ஒவ்வொருத்தரும் நன்மைக்கு தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? கொஞ்சம் நேரத்தை நான் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணி முடித்தேன். ஒரு வயசான தாத்தா வந்தார், முன்னால் வந்து கொள்ளாம்பிள்ளை அப்போ கொஞ்சம் வாலி பார்ப்போம். பிரசங்கம் எல்லாம் கொள்ளும். நீங்கள் எல்லாம் சின்ன வயசுலேயே வந்துட்டிய, நாங்கள் எல்லாம் ரொம்ப லேட் ஆகிட்டோம்.
நாங்கள் எவரெஸ்ட்டுக்கு ஏறலாம், இமயம், இந்த இமயம் சரிஞ்சது மண்ணில் புதஞ்சதுன்னெல்லாம் இப்போ போட்டாவே இல்லையா, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அங்கோடியெல்லாம் வட்டம் கறங்கி எடுத்து அது எல்லாம் தளர்ந்து எல்லாம் தூக்கி தூர தெரிஞ்சுட்டாருவேன். அப்புறம் தான் கூட்டத்துக்கு வந்தோம். கொள்ளாமா, இது நேரத்தை எங்களுக்கு சரியாக தெரிஞ்சிருந்தா நீங்கள் எல்லாம் நேரத்தையே வந்துட்டு அதனால அடித்து முளக்கிட்டு போறீங்க இல்லையோ. அவருக்கு இப்போ சங்கடமாக இருக்குது. நம்ம வாலிபத்தை எல்லாம் கொண்டு எங்கெங்கேயோ கொண்டு தீர்த்து நாசாக்கி அழிச்சிக்கிட்டு வந்திருந்தா பிள்ளை என்ன பேச பார்த்தியா. நேரத்தை வந்திருந்தா 19 வயசுலேயே ஞானம் எடுத்துட்டேன் இல்லையா. 15 வயசில் பைபிள் பிடிக்க ஆரம்பிச்சு. நேரத்தை வந்திருந்தா ஏதாவது உருப்படியான வேலை தந்து போ என் வேலையை செய்யணும் மகிமையாக வச்சுருப்பார். அப்படி வராதனால தள்ளி ஒடிச்சு நுறக்கி எடுத்து இனி வந்தோம், இனி நமக்கா சாவேன், நமக்கு அதை செய்ய என்னத்தை செய்ய போகிறா, இனி சாவை தான் முடியும் அவன்கிட்ட, வேறு என்னத்தை இருக்கு அவன்கிட்ட. வாலிபத்தை சாத்தானுக்கு கொடுத்தாச்சு, பணத்தை உலகத்துக்கு கொடுத்தாச்சு, நல்ல காலம் புத்தி எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இனி மண்டை எல்லாம் கறங்கு பல்லெல்லாம் அவ்வளோ. இனி நான் ஆண்டவருக்காக தலைகளை நிற்பேன். நீ என்னத்தை நிற்க போகிறா, இனி சொல்லுறது புரியுதா. உங்களை குற்றம் சாட்டையில் இருக்கிற காலத்தை இனி சரியாக பயன்படுத்துங்க. சரி, அவன் நேரத்தை ஒப்பு கொடுத்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதான் மர. ஆனால் அவர் விட போகிறதில்ல. நம்ம பிள்ளையோட விட போகிறதில்ல. ஒன்றை ஒரு வழி. நான் 10 மாதம் சுமந்து 19 வந்தேன், ஒன்றை ஒரு ஒழுங்குபடுத்தி இல்லாமல் நான் விட போகிறதில்லைன்னு பெற்றவர் முறுக்குதீங்களா. ஒன்றை ஒரு பார்த்துட்டான் குட்டி விடுவேன். சில ஆளோ சொல்லி போகிறா, ஏய் உங்களை வாழ விட மாட்டேன். ஒரு தோப்பன் குடிச்சிட்டு சொல்லுது, நான் எல்லாம் உண்டாக்குறது, உங்களை வாழ விட மாட்டேன். பெரிய சவால் பேச்சு, பெரிய பகலாம். அந்த வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடந்து இந்த ஆள் இப்படி தான் சொல்லிட்டு இருந்தார். நான் உங்களெல்லாம் வாழ விட மாட்டேன்பல, உங்களை அழிப்பம்பல என்ற பெரிய சவால். இந்த ஓத்திரம் தாங்க முடியாம இது பக்கத்தில் இருந்த ஜப வீட்டுக்கு போச்சு. செஞ்சாரு, வாழ விட மாட்டேன்னு சொல்லுவான், கொல்வேன்னு சொல்லுவான், அழிக்கலாம், சொத்தை அழிப்பேன். அப்படி இந்த ஆளை அடக்க முடியாது, பெரிய பாடுன்னு இப்படி அங்கே வச்சு அவர் சிவமணி சிவன் சரி கூடத்து வாருங்க அம்மா, கூடத்து வாருங்க சொல்லி அப்படி உபதேசம் எல்லாம் சொல்லி ஞானசானம் எல்லாம் கொடுத்து 1 2 எல்லாம் ஞானசானம் கொடுத்து கத்தோலி இதுக்கு போய்ட்டு இருந்ததை இங்கே கொண்டு வச்சு அப்படியே கொண்டு போகிறார். கொஞ்ச நாள் போச்சு. ஒரு கட்டத்தில் அந்த உங்களை வாழ விடமாட்டேன் கடைசியாக அப்படிதான் கிடந்து சதையெல்லாம் போட்டிருக்காரு, சண்டையெல்லாம் போட்டிருக்காரு, ஒரு 2 நாள் போட்டிருக்காரு. போட்டுவிட்டு மறுநாள் சுகமாக வரங்கி செத்து போயிட்டார். ஒரு கஷ்டமே இல்லை, வாழ விட மாட்டேன்னு சொல்ல ஒரு வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிட்டார், முடிஞ்சு போச்சு. பார்த்தியா, இப்படியெல்லாம் மாற்றிருக்காரு. அப்போ நேரத்தை ஆண்டவர்கிட்ட வந்துட்டா ஏதாவது ஒரு காரியம் செஞ்சு அல்லாமல் கலத்தி விட்டா நீ திரும்பியும் சாத்தான் சித்தம் செய்ய தானே போவாய். கிருபாசனம் காஞ்சிரக்கோட்டு கிருபாசனம் ஏசாசன் இருந்த காலத்தில் ஒரு மனுஷன் ஜோமனை வந்தான். இவர் சொல்லாரு, நீ சுகமான லண்டன் மிஷன் சபைக்கு தானே போவாய். எப்படி லண்டன் மிஷன் சபைக்கு போகிறக்கு நான் உனக்கு ஜோம் பண்ணதுக்கு இவன் பாதிரிகிட்டே போய் ஜோம் பண்ண சொல்லணும். அவருக்கு மாதிரியாக தான் ஆகும். இங்கே ஜோம் பண்ணனா இங்கே வா, இங்கே இருக்க வசனத்தை கேள், இங்கே தானே வந்தா உங்கள் பாதிரியார் ஜோம் பண்ணி சுகம் இல்லையா, பேப்போவில் இல்லையா, இங்கே வா. இல்லை நீ வந்திருக்கா, திட்டம் போட்டு தான் வந்திருக்கா, இங்கே சுகத்துக்கு மட்டும்தான் வருவேன், சுகம் கிடச்சோன்னா மணி அடிச்சு அங்கே போயிடுவேன். அது முதல்ல அவர் சொல்லிட்டார், நீ லண்டன் மிஷன் சபை தானே பாப்பா. இப்போ புரியுதா. இப்படி ஆண்டவருக்கு நிறைய காரியம் தெரியும், ஆளெல்லாம் அப்படி பார்ப்பார். சரி, அவருக்கு தெரியாதா. நமக்கு ஒரு தீர்க்கதரிசிக்கே தெரிஞ்சிருக்குன்னா நாம் என்ன வரவில் வாரம் நம்முடைய வரவு நீர் உட்காரதுலையும் எழுந்திருக்கிறதுலையும் அறிந்திருக்கிறீன்னு சொல்லியிருக்கு இல்லையா. மனசு இருதயத்தை பார்க்கிற தேவன் எழுதியிருக்கு. அல்லையோ இருதயத்தை பார்க்கிற தேவன் நன்மை செய்கிறவருங்கிறதாக பைபிள் பிரமாணம். அவன் நம்முடைய இருதயத்தை தேவனிட்ட திருப்பணும், தேவ சித்தம் செய்ய பூர்ணமாக அர்ப்பணிச்சிடணும், அன்கண்டிஷனல் சரண்டர். ஒரு விஷயம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். இப்படி போகும்போது அடுத்தது ஒரு விஷயம் இருக்குது. இப்போ தேவ பிள்ளை ஆகிட்டோம், தேவ சித்தம் செய்ய வந்துட்டோம். இனியும் ஒருத்தரம் உண்டா பிரசங்க யாருன்னு கேட்டால் அது எபேசியர் 6:10-12 மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, அதிகாரங்கள் துரைத்தனங்கள் வான மண்டலத்தோட பொல்லாதாவியின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. இன்னொரு காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன், கவனிங்க. ஒவ்வொரு உபத்திரமும் துன்பத்தினுடைய ஒவ்வொரு ஸ்டேஜஸ், அதனுடைய நிலைகள், அதன் அவசியங்கள், அதனால் உண்டாகிற நன்மைகள் போன்றதெல்லாம் பார்த்துட்டோம். இனி ஃபைனலாக ஒன்று பார்த்துருவோம். இது என்ன போராட்டம்னு சொன்னால் நல்ல கவனிங்க. ஒரு காலத்தில் சாத்தான் சித்தம் செஞ்சோம், இப்போ தேவ சித்தம் செய்ய வந்துட்டோம். இப்போ தேவ பிள்ளைகளாக மாறி நம்முடைய குணம் எல்லாம் மாறிட்டு தேவனுக்கு ஆண்டவருக்கு வேலை செஞ்சிடும், ஆண்டவருடைய சித்தம் செய்கிறோம். இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால், இந்த உலகம் முழுவதும் பிசாசுக்குள்ளே கிடக்குல்ல. உலகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. லூக்கா 4:5 சொல்லியிருக்கு. பிசாசு சொல்கிறான், உலகத்தின் அதிபதி அப்படின்னு 14:30 இயேசு சொல்வார். உலகம் முழுவதும் இப்போ நாங்களுக்கு இருக்கிறது அது 1 யோவான் 5:19. சரியா. இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன், ஃபைனல் ஸ்டேஜ். இதே விசுவாசிகள் தெரிஞ்சுவைங்க. இப்போது
நம்ம இந்தியாவில் வாழ்கிறோங்க. இந்தியா தேசத்தில் வாழும்போது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட இந்தியன் பீனல் கோடு, தண்டனை சட்டங்கள் சொல்லுதில்ல, இந்த சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு தான் வாழணும். அப்படிதானா? உண்மைதானா? இந்தியாவில் இருந்துக்கிட்டு நான் அமெரிக்க சட்டத்தின்படி வாழ்ந்தேன்னு சொன்னால் தேச துரோகம் தானா? அது தேச துரோகம் தானா? இது போல தான் சாத்தானுடைய ஆட்சி நடக்கிற உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு நான் பரலோக தேவனுடைய சித்தம் செய்து வாழ்வேன்னு சொன்னால் அது தேச துரோகம் தானே? புரிஞ்சுதா உங்களுக்கு? சாத்தான் கேட்பான், எனக்கு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு நீ பரலோக தேவ பிள்ளையா வாழுவியா? வில்லங்காச்சா? அப்போ பிசாசோடு நமக்கு என்ன செய்யுது? யுத்தம் இருக்குது. இது ஊழியத்தினுடைய ஸ்டேஜ். மற்றதெல்லாம் அப்படி நன்மைக்கு நடந்தது. இது இன்னொரு ஸ்டேஜ். அப்போ பிசாசின் சேனைகள் பல எதிரிகள் யுத்தம் பண்ணுது. நாம் தேவன் அவருடைய சத்தியத்தினாலும் அவருடைய ஆவியின் பலத்தினாலும் கர்த்தருடைய அவருடைய சத்தியத்தின் வல்லமையில் பலப்படுங்கள் சொல்லியிருக்கு இல்லையா? அந்த பலத்தினாலே நாம் பிசாசோடு யுத்தம் பண்ணுகிறோம். அது தேவனுக்காக யுத்தம் பண்ணுகிறோம். யுத்தம் பண்ணி அவனை ஜெயிக்கிறோம். ஜாதிகளை நாம் மீட்கிறோம். தேவனுடைய சேனை, தேவனுடைய போர் வீரர்களா இல்லையா? யுத்த வீரர்களாய் நல்ல தண்டில் சேவகம் பண்ணுகிறவன் யுத்த வீரனுக்கு அப்பா தான் சொல்லியிருக்கு. அப்படி வேலை செய்யக்கூடிய தேவனுடைய யுத்த வீரர்களாய் மாறும்போதும் நமக்கு என்ன இருக்கிறது? போராட்டம், உபத்திரவங்கள், நெருக்கங்கள் இருக்கிறது. அவைகளை தாண்டி ஆண்டவர் சொல்றார், நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் உலகத்தை 33 யோவான், நான் உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனால் நான் உலகத்தை ஜெயித்தேன். ஜெயித்து ஜெயம் பெற்றவன் எவனோ அவனை நான் ஜெயங்கொண்டு பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது போல 3:21 வெளிப்படுத்தல், என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்கார பண்ணுவேன். ஹல்லேலூயா! தேவ ராஜ்யத்தில் ஆண்டவரோடு கூட புதிய சரீரத்தில் புதிய மகிமையோடு நித்தியமாய் வாழும்படிதான் இந்த உபத்திரவங்கள் வழியாய் நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாய் கடந்து சென்று தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா! அன்புக்குரியவர்களே, நீங்கள் உலகத்துக்காக பாடுபட்டு மண்ணுக்கு போவதற்கல்ல, ஏதோ உங்கள் வாழ்க்கை பிரச்சனைகளுக்காக பாடுபட்டு பிரச்சனை ஒன்றும் தீராமல் பாதி வயசில் சாவதுக்கு இல்லை. ஒருவேளை சில பிரச்சனைகள் தீர்ந்தாலும் ஒரு நாள் இந்த வாழ்க்கையை முடிப்பதற்கல்ல. நாம் நித்திய தேவனுடைய ராஜ்யத்தில் நித்திய தேவ பிள்ளைகளாய் வாழும்படி நாம் இந்த உபத்திரவங்களை சகிக்கிறோம். அல்ல, நாம் இந்த உபத்திரங்கள் வழியாக போகிறோம், நல்ல போராட்டத்தை போராடுகிறோம். அல்ல, என்று மாறும் எந்த துயரம் என்று மனமும் ஏங்கல், என்று மாறும் எந்த துயரம் என்று மனமும் ஏங்கல், மாறாவின் கசப்பை மதுரமும் ஆக்கே, மாறாவின் கசப்பை மதுரமும் ஆக்கே, மகிழ்வித்த மகிபனையே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா!